ஸோ அனைவரின் சார்பாகவும் திரு சரவணன் சார் அவர்களை வணக்கம் கூறி வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் ஜூம் ஞான முகாமில் இரண்டாவது பாகத்தில் அகம் புறம் அப்படிங்கிற தலைப்பில் ஐயா வகுப்படுகிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் நம்ம செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். வாழ்களுடன் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம் சார். நன்றி நன்றி. ஜூம் வாயிலாக இந்த ஞான முகாமில் பங்கு பெறும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறேன். உங்களை இப்படி சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது ஞானம் என்பதற்கு நம்மளை விட யாரும் எளிமைப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம எளிமைப்படுத்திட்டோம். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, அந்த ஊர்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஞானம்ங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு தன்னுடைய கடைசி காலத்துல குருநாதர் உபதேசிச்சு தெரிஞ்சுக்கிறது. இங்க இருந்த ஞானத்தை நம்ம எவ்வளவு எளிமைப்படுத்திருக்கிறார் பகவத்தையான்னு புரிஞ்சுக்கணும். அதனால நீங்கள் எல்லாம் இது எளிமையா கிடைக்கிறதுனால இது தவற விட்டுறாதீங்கிறது தான் நான் சொல்லிக்கு வர்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இன்னும் சரியா சொல்லணும்னா, காஷ்மீருக்கு நம்ம இங்க இருந்து நடைபயணமா போறதா வச்சுக்குவோம். எவ்வளவு நாள் பிடிக்கும்? மேபி ஒரு 50 நாள் 60 நாள், ஒரு 100 நாள் கூட ஆகலாம், தெரியல. ட்ரெயின்லன்னா ஒரு 2 நாள்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அதே மாதிரி பிளைட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏறி உட்காந்தா 2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல போய் காஷ்மீர்ல இறங்கிடலாம். அப்போ பிளைட்ல போற அளவுக்கு எளிமைப்படுத்திருக்கிறாரு ஞானத்தை பகவத்தையாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதை எங்கேயும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வேல்யூ கம்மியா எந்த இடத்துலையும் எடுத்துடாதீங்கிறத நான் சொல்ல வர மிக 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 முக்கியமான பகுதி. நம்ம நேர வகுப்புக்கு போயிடலாம். இப்போ இதுவரையில நீங்க எத்தனையோ குருநாதர்கிட்ட பாடம் படிச்சிருப்பீங்க, எத்தனையோ தவ முயற்சிகள் ஈடுபட்டிருப்பீங்க, எத்தனையோ ஞான விசாரணை நூல்களை படிச்சிருப்பீங்க. இதையெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாகத்தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க. இப்ப அந்த நிலையில இருக்கிற நீங்க உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ஒரு குருநாதர்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, மேலும் இந்த ஒரே ஒரு வகுப்பிலேயே நாம இந்த தேடுதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடணும். மேற்கொண்டு தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு இங்க வேலையே இல்லை. ஒவ்வொரு வகுப்பா சேர்ற மாதிரியான அணுகுமுறை இங்க கிடையாது. ஒரே ஒரு வகுப்பை எந்த விதமான முன்கருத்து எதுவும் இல்லாம ஓப்பன் மைண்டா லாஜிக்கலா திங்க் பண்ணி யதார்த்தமாக புரிந்து கொண்டீர்கள் எனில் இந்த ஒரு வகுப்பே போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விற்கும். அதனால எளிமையா கிடைக்கிறதுங்கிற காரணத்தினால எங்கேயும் தவற விட்டுறாதீங்க. அதே மாதிரி அந்தாண்ட டிவி பார்த்துட்டு கேட்கறது, இந்தாண்ட மிக்சர் சாப்பிட்டு சீரியஸா இருக்கணும். எவ்வளவு சீரியஸ் அட்டென்ஷனா, இதுதான் நம்ம வாழ்க்கைய புரட்டி மாத்தி போடுற விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சீரியஸ் அட்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். எளிமையா சொல்றாங்கிறதுனால அதுக்கு வேல்யூலெஸ்ஸா எடுத்துக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வர விஷயம். ஸோ நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கங்க, நான் எப்படியோ இருக்கேன், இப்படி இருக்கிற நிலையில இருந்து நான் ஒரு பெரிய மாற்றத்தை அடைய வேணும் எனில் நான் என்ன சிரத்தை எடுக்கிறேன். சிரத்தை எடுக்கிறேன்னா உங்க எதுவும் செய்ய சொல்ல, இந்த 2 நாளும் நீங்கள் கவனிக்கிற கவனிப்பை ஒரு மாபெரும் பல வருட போராட்டத்துக்கு பிறகு ஒரு குருநாதர்கிட்ட கிடைச்ச வாய்ப்பாக கருதி முழு கவனத்தையும் செலுத்துங்க. அதான் நான் சொல்லிக்க வர விஷயம். அப்பதான் உங்களுக்கு அந்த ஆழமாக நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்றது உங்களுக்கு விளங்கும். கட்டணம் கம்மியா போட்டிருக்கோம், இதெல்லாம் நம்ம சந்திக்கிறது 500 ரூபா தானே, சும்மா நினைச்சா பாக்குறது, நினைச்சா போயிட்டு அப்படி அல்ல, அப்படி இல்லவே இல்லை. ஸோ பொறுப்புணர்ந்து உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும் என்ற உள்நோக்கோடு நீங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள்.
அதற்கு உங்களுக்கு குருநாதரின் ஆசி நிச்சயமாக கிடைக்கும். அதனால இதுவரையிலும் உங்களை கொண்டு வந்து ஒரு நிலைக்கு நிறுத்தியவர்களுக்கு மனதார ஒரு வணக்கத்தையும், இந்த நிலையோட என்னுடைய தேடுதலுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சு முடிவுக்கு கொண்டு வந்துடணும்னு ஒரு முடிவு புள்ளியும் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். இதுவரையிலும் வந்ததை உங்க முன்னோர்கள், ஆசிரியர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இங்கிருந்து பகவத் ஐயாவை மனதார நினைச்சுக்குங்க. ஐயா, இந்த வகுப்போட என்னுடைய வேலை தேடுதல்களை முடிவு பண்ணி முடிச்சு வைத்து விடுங்கள் அப்படின்னு மனதார ஒரு பிரேயர். அதற்கு பிரபஞ்ச சக்தியே உங்களுக்கு முன்னின்று உதவி செய்யும். அதனால ஒரு நிமிஷம் ஆழமா ஒரு பிரேயர் நம்ம கொண்டு வந்தவங்களுக்கு பிளஸ் பகவத் ஐயா இந்த வகுப்போட முடிச்சு வைப்பதற்காக தொடங்குங்க. நன்றி. இப்போ நாம இந்த வகுப்புக்கு எதுக்காக வரணும்? நம்பர் கேள்வி, எதற்காக நான் ஞானம் அடைய வேண்டும்? எல்லாம் நல்லா தானே இருக்கான் ஊர்ல, நான் மட்டும் எதுக்கு ஞானம் அடையணும்? உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? கரெக்ட். அப்போ ஊர்ல சராசரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, அவன மாதிரி நீங்களும் இருந்திருக்கலாம்ல. சனி ஞாயிறு தானே, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு நண்பர்கள் தான் சரக்கு சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்ல. இல்லை எங்கேயோ பிக்னிக் போகலாம், டூர் போகலாம், படம் பார்க்கலாம், எங்கேயோ என்டர்டைன் பண்றதுக்காக பஞ்சம் டீப்பா ஊர் விட்டு அதையெல்லாம் விடுத்து என்னமோ மன இயக்கம் புரிதல் ஞானின்றாங்களே என்ன அப்படின்னு பார்க்கலாம் வந்துருக்கீங்களா? உங்களுடைய அந்த முயற்சிக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். சராசரிகள் நீங்கள் அல்ல, நாட், கண்டிப்பா நீங்கள் அல்ல. அதனால யூஆர் சராசரியில் சற்றே மேம்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதனால இந்த ஒரே வகுப்புல, அது இந்த ஒரே கிளாஸ்ல we are get clarity. ஸோ கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம உங்கள் கவனத்தை முழு வீச்சில் இந்த வகுப்பில் நான் பேசுவதையே தியானமாக காதுகளை கொடுத்து கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, எல்லோரும் ஞானம் அடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் என்னை வழிநடத்துகிற அத்தனை குருநாதர்கள் பாதங்களையும் வணங்கி அந்த ஞானம் உங்களை வந்தடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். ஞானம் அடைதல்னா என்ன? மனக்கவலையிலிருந்து விடுபடுறதுனா என்ன? மனநோயின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதுனா என்ன? ஒன்னும் வெவ்வேறையா? இல்ல, எல்லாமே ஒண்ணுதான். பாத்தீங்களா, ஞானம் அடைதல்னு ஒரு குரூப்பார் வந்திருக்கிறீங்க. சார் நானெல்லாம் எனக்கு வேணாம் சார், மனக்கவலையிலிருந்து விடுபட்டா போதும் அப்படின்னு வந்திருக்கிறவங்க ஒருத்தர். இன்னும் சிலர், சார் எனக்கு மனத்துன்பம்தான் பெரிய கொடிய நோயா இருக்கு, அதுக்கு பகவத் மிஷன்ல தான் சொல்யூஷன் தருவதாகும். பகவத் மிஷன்ல இதுவரை 20,000க்கு மேற்பட்டவர்களை ஓசிடி, மென்டல் டிப்ரெஷன், மன வியாதிகள் இருந்து, மருந்து மாத்திரைகள் இருந்து முழுவதுமா விடுபடுத்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஆரோக்கியமான புத்துணர்வு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருந்ததாகவும் பலரும் சொல்ல கேள்விப்பட்டுக்கிறேன். ஸோ அப்படி என்னதான் சொல்றீங்க அப்படிங்கிறங்க அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறவங்க. இப்படி இந்த 3 சாரார் வகுப்பில் தான் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதனால நாம என் மனம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத தான் நாம் ஞானம் அடைதல் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ உங்ககிட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஜூம் வகுப்பு நம்ம அட்டன் பண்ணோம், நமக்கு என்னென்ன வேணும்? மொபைல் வேணும்,
டேட்டா இருக்கணும். ம், அதுல உள்ள ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அதுல உள்ள பாஸ்வேர்டு எல்லாம் போட்டா தான் இது ஓப்பன் ஆகும். இத பத்தி அறிவு தெரிஞ்சா தானே ஜூம் வகுப்பு போய் நம்ம அட்டன் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ ஜூம் வகுப்பை நான் எவ்வாறு அட்டன் பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அறிவு இருந்தால் மட்டும் என்னால் ஜூம் வகுப்பு அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா அதை பத்தி அறிவு இல்லாதனால எனக்கு அதை பத்தி விளக்கம் தெரியாது. புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு பொருளை எவ்வாறு பயன்படுத்த வேணும் அப்படிங்கிற ஒரு மேனுவல் கிட் தெரிஞ்சாதான் அந்த பொருளை பெர்ஃபெக்டா பயன்படுத்த முடியும். இப்ப மிக்ஸி இருக்கு, தாய்மார்கள் இருக்கீங்க, மிக்ஸியில தக்காளி பழம் போட்டு அரைக்கலாம். கருங்கல்ல போட்டு அரைக்க முடியுமா? முடியாது. பிளேடு போயிடும், இல்லைன்னா மிக்ஸியே போயிடும். ஸோ மிக்ஸி கருங்கல்லை அரைப்பதற்கான கருவி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாதான் மிக்ஸியில கருங்கல்ல போட்டு நம்ம அரைக்க மாட்டோம். மிக்ஸியில என்ன அரைவிக்கு தகுதியோ அதைத்தான் நம்ம போட்டு அரைப்போம். ரைட்? ஸோ இப்ப அந்த மாதிரி ஒரு அறிவு நமக்கு வேணும். நான் என்ன கேட்கிறேன், காத்தால தூங்கி எழுந்தது முதல் ராத்திரி படுக்கிற வரையிலும் நித்தம் நித்தம் நீங்க எதை பயன்படுத்தி உங்க செயல்களை செய்வீர்கள் அப்படின்னு கேட்டா எல்லாருமே எதை வச்சுக்குவீங்க? மனசை வச்சுதான் சார் அத்தனை வேலையும் செய்யறோம். சந்தோஷம். இந்த மனசு எப்படி செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி. எல்லாருமே மனசை பயன்படுத்தி தான் அத்தனை வேலையும் செய்யறோம், அது எந்த மாற்றமும் இல்லை, அது புரியுது. ஆனால் அந்த மனம் எவ்வாறு செயல்படுதுங்கிற நுட்பம் நமக்கு தெரியுமா? தெரியாதே. ஸோ மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்கின்ற மேனுவல் கிட்ட சொல்லித் தருவதுதான் இந்த வகுப்பு. தெரியாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நாம. வெற்றி அடைஞ்சா நான் தான் சூப்பர், எனக்கு மேல ஆளே கிடையாதுங்கிறோம். அதே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தலையை கீழே தொங்க போட்டு என் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றோம். ஆக நம்மளை நம்ம எப்பவுமே இது பண்ணிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நமக்கு தெரியலன்னு மட்டும் நம்ம சொல்றது இல்லை. நம்ம அறியாமையிலிருந்து விலக வேண்டியது நாமே. ஓகேவா? அதனால மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத பகவத் ஐயா எளிமையாக விளக்கியதை போல, புரிந்து கொள்வதற்கு காட்டி கொடுத்ததை போல உலகத்தில் இதுவரை யாரும் காட்டி கொடுக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. எப்படிப்பா இவ்வளவு அடித்தம் திருத்தமா ஆணித்தரமாக சொல்கிறாய் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன். ரமணருக்கு பின் ஒரு ரமணர் வரவில்லை. ஜேகேக்கு பின் ஒரு ஜேகே வரல. புத்தருக்கு பின் ஒரு புத்தர் வரல. ஓஷோக்கு பின் ஒரு ஓஷோ வரல. இவன் வேதாத்திரி மகரிஷி பின் ஒரு வேதாத்திரி மகரிஷி உருவாகவில்லை. சோ ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க வழிமுறையை பின்பற்றி மத்தவங்க வந்திருக்கிறாங்கன்னா வரல. ஆனா பகவத் ஐயா என்பவர் ஒருவரை தொடர்ந்து 1,00,000 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஞானியாக. அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கிறவங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, தகுதியானவங்களே கிட்டத்தட்ட 500,000 பேருக்கு மேல ரெடியா இருக்கிறாங்க. ஞானிகளை உருவாக்கும் பணியைத்தான் பகவத் ஐயா பகவத் மிஷன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால எந்த இடத்துலயும் மறுபடியும் சொல்றேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வகுப்பின் சாரம். நாம பணம் சம்பாதிப்பது எப்படின்னு கத்துக் கொடுக்க இங்க கூப்பிடல உங்களை. உங்கள் உடல் வியாதிகளை முழுவதும் சரி பண்ணணும் நம்ம எந்த உத்தரவாதமும் இங்க கொடுக்க கூப்பிடல. இப்ப இதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். இந்த மனசுன்ட்டு இருக்கே, இது எப்படின்னு ஹேண்டில் பண்ண தெரியாம தான் சதா டென்ஷனும் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். அது எப்படி ஹேண்டில் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. ஓகேவா? ஸோ என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. ரைட்டா? நீங்க பணம் சம்பாதிக்கிறதோ வேலைக்காக இந்த வகுப்பு இல்லவே இல்லை.
இப்போ நம்ம முதல்ல ஒரு கதையை பார்ப்போம். அப்பதான் நம்மள புரிஞ்சுக்க முடியும். ஒரு காட்டு மிராண்டிகள் இருக்கிற ஒரு கூட்டம். அவங்க தங்கள் வாழ்க்கையில ஃப்ளைட் அப்படிங்கிறத பார்த்ததே இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு போர் விமானம் தற்செயலா அவங்க பகுதிக்கு லேண்ட் ஆகி நின்று போயிடுது. ஆஹ் இவங்க எல்லாம் ராத்திரி தூங்கிட்டு இருக்கானுங்க. இரவு ஃப்ளைட்டு லான்ச் ஆகி நிற்கிது. இவெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஃப்ளைட்டை இதுவரையும் பார்த்தவனே கிடையாது. என்ன பண்றான்? நேரா போய் காத்தால முழிச்சு பார்த்தா அதை வேற ஒரு மிருகம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறான். ஃப்ளைட்டுன்னு நினைக்கல, அது ஒரு மிருகம்னு நினைச்சுக்கிறான். எல்லாரும் ஒருத்தர் கூப்பிட்டு டே பெருசா இருக்குதா, கடிச்சு போட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒருத்தன் என்ன பண்றான், அது ஒருத்தன் துண்டியமான ஒரு ஃபார்ம்ல ஒரு பெரிய குச்சி எடுத்து அப்படி பிளைட்டை தொட்டு பார்க்கறான். ஓகே, இது கடிக்கல அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கிறான். பிறகு முதல்ல போய் தொட்டு பார்க்கறான். ஓகே, தொட்டு பார்த்தாலும் ஒன்றும் பண்ணல. ஓகே அப்படின்னு முடிவுக்கு வரான். அப்புறம் என்ன பண்றானுங்க, அப்புறம் கிட்ட போய் பிளைட் கிட்ட போய் எல்லாம் என்ன பாக்குறாங்க, சுத்தி சுத்தி வரானுங்க, பாக்குறானுங்க. கொஞ்சோண்டு விவரமான ஒருத்தன் எங்க பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தன் வரான். அவன் பார்த்துட்டு இந்த வீலு இதெல்லாம் பாக்குறான். பார்த்து அவன் சொல்றான், இது பெரிய மாட்டு வண்டிரா அப்படிங்கிறான். மாட்டு வண்டினா அப்படின்னா, போய் மாடெல்லாம் எடுத்துட்டு வாடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலுக்கும் கவரை மாட்டி இந்த வீலுக்கு 3 மாடு, அந்த வீலுக்கு 3 மாடு போட்டு இழுக்கிறானுவ. இழுத்தாங்கன்னா கார் சாரி ஃப்ளைட் தர தர தரன்னு இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போறாங்க. போயிட்டு வந்துட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறானுங்க. ஓடுதுடா இது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதனை அடுத்து இன்னொரு ஆள் வரான். கொஞ்சம் இவங்களை விட கொஞ்சம் மெச்சூரிட்டியா அவன் அவர் டிராக்டர் ஓட்டுற அளவுக்கு கொஞ்சம் உரமானவர். அவன் சொல்றான், இது மாட்டு வண்டி இல்லப்பா, பெரிய டிராக்டர். இதுல உக்காந்து சாவி போட்டா அதுவே போகும். எதை அதுவே போகுமா அப்படிங்கிறான். ஆமாடானா இவங்கெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. சரின்ட்டு அவன் இருந்தாலும் சாவி ஆன் பண்ணிவிட்டு அந்த பிளைட் அப்படியே ரன்வேல சும்மா ஓட்டி மட்டும் காமிக்கிறான், தரையில மட்டும் ஓட்டி காமிக்கிறான். அத்தனை பேரும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. அதுவே ஓடுதுரா, அதுவே ஓடுதுரா அப்படின்னு பயங்கர மகிழ்ச்சி அடைகிறான். இது போயிட்டு இருக்கு. அதுல புல்லு கட்டெல்லாம் வச்சுக்கிட்டு மாட்டு வண்டி மாதிரி அதை ஓட்டிட்டு இருக்காங்க, டிராக்டர் மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ரிட்டையர்டு பைலட் வருது அந்த வராங்க. பார்த்துட்டு இவங்க பிளைட்டை மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு கேட்கறாரு, எப்பா இது பறக்குமாப்பா அப்படிங்கிறாரு. எது பறக்குமா? எப்பா நீ வேற அப்படிங்கிறான். நான் சொன்னேன், சரி உட்கார உன்னை கூட்டு போறாங்க. ஐயோ நம்மள முடிச்சிருவ போல இருக்குது, நாங்களாம் வரல அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிப்போ அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் உள்ள போய் உட்காந்து முன்னாடி என்ன பண்றாரு, ரன்வே தடத்தை நல்லா பக்காவா எல்லாத்தையும் சுத்தம் பண்ண சொல்றாரு. இது போய் நான் பிளைட்டை டேக் ஆஃப் பண்ணிடுவேன், சுத்திட்டு மறுபடியும் சல்லுன்னு இறக்கி வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. அப்படியா? இவங்கெல்லாம் ஏதோ சொல்றாரு, ஆனா நம்பல, பாக்குறானுங்க. போய் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்ப என்ன பண்றாரு, அவர் எடுத்து சல்லுன்னு போய் அப்படியே டேக் ஆஃப் பண்றாரு. இப்படி ஆச்சரியப்படுறானுங்க. அப்படியே பறக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியப்படுறானுங்க. சல்லுன்னு கொண்டு லான்ச் பண்ணி மேல ரன்வேல இறக்குறாங்க. கதை நல்லா இருந்ததா? இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், உங்களது ஃபிளைட்னா என்ன, மாட்டு வண்டினா என்ன? டிராக்டர் மாட்டு வண்டி போல் பயன்படுத்துவதுன்னு ஒன்று சொல்றோம், டிராக்டர் போல் பயன்படுத்துறதுன்னு ஒன்று சொல்றோம், ஃபிளைட்டை ரன்வேல இருந்து டேக் ஆஃப் பண்றதுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம். மொத்தம் 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கிறோம். நாம ஃபிளைட்டு தான் நமது அறிவு. இந்த அறிவை மாட்டு வண்டி மாதிரி யூஸ் பண்றோமா, டிராக்டர் போல யூஸ் பண்றோமா, போயிட்டு ஃபிளைட் மாதிரி யூஸ் பண்றோமா அப்படிங்கிறதான் கேள்வி. நமக்கு ஆடியோ லோவா இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட். அப்படியா? இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசுவா? இப்போ கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி சவுண்டா பேசினா கரெக்டா இருக்கும். ஒரே நிமிஷம் சார், நான் ஃபேனை கூட கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன், அதனால இப்ப இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்களா? இல்லை இப்போ வாய்ஸ் ஓகேவா? இப்போ சவுண்டா இப்போ ஓகே சார். இப்போ ஓகே ஓகே. அதாவது இப்போ அந்த ரன்வேல பறக்காங்க. நாம நம்முடைய அறிவை
மாட்டு வண்டி மாதிரி உபயோகப்படுத்துறோமா, டிராக்டர் மாதிரி பயன்படுத்துறோமா, பிளைட்டு போல பயன்படுத்துறோமா அப்படிங்கறதான் கான்செப்ட். நமக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய ஆட்கள் கூட டிராக்டர் அளவுக்கு தான் பயன்படுத்துறாங்களே தவிர யாரும் பிளைட் அளவுக்கு பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லலாம், நீங்களா டிராக்டர், நான் என்ன மாட்டு வண்டி அளவுக்கு கொண்டு வர கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னன்னா, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல. நாம் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்கள் அனைவரையும் பறக்க வைக்க போகிறோம். டேக் ஆஃப் பண்ணி பறக்க வைக்க போறோம். பறக்கலாமா? பறக்கலாம், வாங்க. ஓகே, ரைட். சரி, இப்போ மனதின் இயக்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதைத்தான் நாம ஞானம் அப்படின்னு குறிப்பிடுறோம். ரைட்டா? சரி, இப்போ பிரச்சனை மனசுல இருக்குதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வசூல் ராஜா MBBS ஒரு படம் பார்த்திருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அதுல நம்ம கமலஹாசன் வந்து வசூல் பண்ற தாதா. ஆனா அவருடைய தகப்பனார் வந்து நாகேஷ். அவர் வந்து ஒரு ஸ்கூலோட வாத்தியார், ஹெட் மாஸ்டர். ஓகேங்களா? தன்னுடைய மகன் வந்து டாக்டர் ஆகணுங்கிறது அவருடைய விருப்பம். இவனா கமலஹாசன் வந்து வசூல் தாதாவா இருப்பான். இருந்தாலும் அவங்க அப்பாவுக்காக தான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி நடிப்பான். அதுவும் சொல்லி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அப்பா அம்மா வராங்கன்னு தெரிஞ்சாவே என்ன பண்ணுங்க, டேய் கலை அலங்காரம் செட்டம் மாத்துறா, மறுபடியும் ஆஸ்பத்திரி ஆகுங்கடா அப்படிமா. அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. படத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல அஹ், பிரகாஷ் ராஜ்னு ஒரு கேரக்டர், அந்த நாகேஷ்ட படித்த மாணவர். அவர் வந்து உண்மையிலேயே டாக்டர். அவங்க பொண்ணுதான் சினேகா அப்படிங்கிறவங்க அந்த படத்துல வருவாங்க. இதுல வந்து இதேச்சியா நாகேஷ் வந்து வாக்கிங் போகும்போது அந்த பிரகாஷ் ராஜை பார்ப்பாரு. அவர் ஆஹா சிரிக்க லாஃபிங் தெரப்பி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்துட்டு கேட்பாரு, நீ சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ என்னுடைய ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. என்னுடைய மகன் இங்க டாக்டர் ராஜாராம் அப்படின்றாரு. அவர் வந்து அவங்க பொண்ணு ஏதோ சொல்லி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அடாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசும்போது, சரி நாம ஏன் உங்க பையனையும் நம்ம பொண்ணுங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. சரி ட்ரை பண்ணுவோமே, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நாளைக்கு உங்க மகனோட கூட்டு வாங்கம்பாரு பிரகாஷ் ராஜ். அடுத்த நாள் வந்து இவங்க பெண் பார்க்கறதுக்கு போவாங்க. போகும்போது இவர் டாக்டர் இல்லைங்கிறது பிரகாஷ் ராஜ் ஃபர்ஸ்டே கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிச்சிருவாப்புல, வசூல் காரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு, அப்ப வந்து கமலஹாசனை பயங்கரமா ஒரு அவமானப்படுத்தி நாகேஸ்வர சொல்லுவோம், உன் பையன் ஒரு டுபாங்குரியா, அவன் வசூல் பண்ற தாதா, டாக்டரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால நாகேஷ் திரும்ப வந்து கமலஹாசனுடைய அந்த வீட்டுக்கு வந்துட்டு பேக்லாம் எடுத்துட்டு, நான் கிளம்புடா அப்பா போதும்டா அப்படிம்பா. இல்ல இல்லம்மா என்னம்மா. அப்ப கமலஹாசன் வந்து நாகேஷ் வந்து ஒரு வசனம் கமலஹாசன் சொல்லுவான், நீ என்ன அடிக்கல, நீ என்ன குத்துல, எதுவும் பண்ணல, உயிரை மட்டும் உள்ள இருந்து உருவி எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். நீங்க அந்த வசனத்தை கேட்டுப்பாரு. இது இப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி மனசுல ஏற்படுற பாதிப்புகளுக்கு என்ன பண்றதுங்கிறதுக்கு விட தெரியல. அதைத்தான் இப்ப நாம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம கண்டுபிடிப்பது அதையே. ரைட்டா? ஓகே. இப்போ என் மனம் எவ்வாறு செயல்படுகிறதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்ப நம்ம போயிருக்கிறோம். அதை வந்து இப்போ உங்களுக்கு இந்த கை வச்சிருக்கோம், இப்படி ஒரு அடி அடிக்கிறோம், இது என்னன்னு சொல்லுவோம்? பிசிக்கல் பெயின். அதுக்கு நம்ம சொல்லித்தரோமா? நிச்சயமா இல்லவே இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்லித்தரோம்னா, மனோரீதியாக நாம் சுமந்து கொண்டிருக்கிற வலிகளும் வேதனைகளையும் எவ்வாறு எதிர்கொள்வதுங்கிறது தான் நம்ம சொல்லிக் கொடுக்கிற இந்த வகுப்பின் சாரம். அதற்கு என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற புரிதல் இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் இப்ப நம்ம சொல்லித்தரோம். சரிங்களா? நான் சொல்றேன், ஞானம் அடையணும் அப்படின்ட்டா அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, இப்படி வேதாந்தம், உபனிஷத்துன்னு நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்க. ஏப்பா இதுக்காப்பா வகுப்புன்னு போட்டீங்க, ஏப்பா இப்படி கொல்லுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனா நம்ம நோக்கம் அப்படிலாம் இல்லை.
ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மிடம் இருக்கிற பொருளை வச்சு நம்ம புரிஞ்சு ரைட்டா. ரொம்ப சிம்பிளா எவ்வளவு, அதாவது ஒரு ஒரு 5வது படிக்கிற பசங்க பிள்ளை. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி ஈஸிலி அப்படின்னு சொல்லி. இப்போ நம் மனதின் எவ்வாறு செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உடல் இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா அதே அடிப்படையில் தான் மன இயக்கம் செயல்படுதுன்னு சொல்றோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி. இப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம உடல். இதுக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு மனசுன்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? ஆனா இது மனசு எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதை 2வது பார்த்துக்கலாம். இந்த உடல்லயே 2 வகையான இயக்கங்கள் இருக்குது. ஒண்ணு இந்த என்ன சொல்றது, வெளிப்புற எஃபெக்ட். அது ஹலோ சார், கேக்குதா? ஹலோ. சார் கேக்குது சார். கேக்குதுங்க ஏ சார், கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. சரி சரி. அதாவது எனக்கு ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருந்ததுனால கேட்டேன். சரி. அதாவது உடல் வகையில 2 வகை இருக்குது. வெளிப்புற உறுப்புகள் வந்து ஒரு இயக்கம். இதுக்குள்ள வந்து இன்னர் ஆர்கன்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அந்த இன்னர் ஆர்கன்ஸ் வந்து அஹ், நம்மளுடைய ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி, இப்படி நிறைய உள் உறுப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுல இந்த ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குதா, இல்ல கட்டுப்பாட்டிலும் தானா செயல்படுகிறதா? இன்னும் சொல்லணும், அது வாலண்டரியா இன்வாலண்டரியா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அது வந்து இன்வாலண்டரி அப்படின்னு அர்த்தம். எப்படி இன்வாலண்டரின்னு சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்து என் இதய துடிப்பை வேணா குறைக்கவோ கூட்டவோ முடியுமா? எதையாச்சும் உள்ளுறுப்புகள் இயக்கத்துல எதாச்சும் நம்ம அறிய வச்சு செய்ய முடியுமா? ஒண்ணு கூட செய்ய முடியாது. ஓகேவா? அப்போ என் அக உறுப்புகளின் இயக்கம் என் அறிவுக்கு கட்டுப்பட்டது கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க அது இன்வாலண்டரி, தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம். ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்க, தானியங்கி மண்டலம் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இன்வாலண்டரி ஃபங்க்ஷன். ஓகே. இன்னொன்னு, கை, காலு, கண்ணு, வெளி உறுப்புகள்னு சொல்றோம்ல, இது வந்து அந்த மாதிரி இயங்குதா, நாம பார்த்து இயக்கதா? நாம பார்த்துன்னா நம்ம அறிவை வச்சு பயன்படுத்தி இயக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா, இது அறிவை வச்சு பயன்படுத்துறது தான். இப்போ ஜூமுக்கு போகணும், போன் எடுப்போம், ஆன் பண்ணுவோம், நெட்டுக்கு தான் பார்ப்போம், கனெக்ட் பண்ணுவோம், வைப்போம். இதெல்லாம் தான் நடக்குதா, நம்ம அறிவை பயன்படுத்தி செய்கிறோமா? நிச்சயமாக அறிவை பயன்படுத்தி தான் செய்யறோம். இது வந்து வாலண்டரி ஆக்ஷன். உள்ளுறுப்புகளின் இயக்கம் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன். வெளியில அறிவை பயன்படுத்தி செய்யற ஃபங்க்ஷனுக்கு பேரு வாலண்டரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இன்வாலண்டரிங்கிறது நம்ம கையில கிடையாது. எதோட கையில கிடையாது? நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லலாம், நமக்கு வந்து அறிவு, மனசு அப்படின்னு 2 இருக்கு. ஓகேவா? 2ன்னா 2 இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக தான் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கிறோம். இங்க ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது இங்க எண்ணமோ உணர்வோ நேச்சரா வெளிப்படுது. வெளிப்பட்ட எண்ண உணர்வை இந்த அறிவு புரிந்து கொள்கிறது. எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க வெளிப்பட்ட எண்ணத்தையும் உணர்வையும் அறிவு எனக்கு எண்ணம் வந்திருப்பதாகவும் எனக்கு உணர்வு வந்திருப்பதாகவும் விளங்கிக் கொள்கிறது. புரியுதுங்களா? நான் எடுத்தோன்னே கேட்கிறேன், எடுத்த எடுப்புல இங்க தோண முடியுமா, இங்கதான் தோண முடியுமா? நிச்சயமாக இங்கதான் பிரைமரியா தோண முடியும். அதை இங்க உணரத்தான் முடியுமோ தவிர எடுத்தோடனே இங்க டைரக்டா வருவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லவே இல்லை. ரைட்டா? ஓகே. அப்போ எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட்? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ரைட்டா? இங்க வெளிப்பட்டத இந்த அறிவு என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். அறிவு என்னான்னு தெரிஞ்சுக்கலாமோ தவிர்த்த இங்க அதால ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் சார் ஞானம். அதை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறீங்க, இங்க உங்களுக்கு ஒரு எண்ணமோ உணர்வோ வெளிப்படுது. என்ன எண்ணம் வந்திருக்குது, என்ன உணர்வு வந்திருக்கு, இந்த அறிவு புரிந்து கொள்கிறது.
புரியுதுங்களா? ரைட். இப்ப இந்த உடம்புல கண்டிஷன் வந்து வந்தா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ உடம்புல வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள்னு சொன்னேன். உள்ளுறுப்புகளோட ஃபங்க்ஷன் இன்வாலன்ட்ரி, வெளி உறுப்போட ஃபங்க்ஷன் வாலன்ட்ரி. இப்ப நான் சொல்றேன், டீ குடிக்காம வந்துட்டேன். சும்மா ஒரு விஷுவலா கற்பனை பண்ணிக்கங்க. சரி சொல்லிட்டு வேகமா ஒரு டம்ளர் எடுத்து கப்புன்னு சூடா குடிச்சிட்டு வச்சிடறேன். இப்போ என்ன ஆகும்? அப்படிமோ கப்புன்னு அடிக்கும், கொஞ்சம் வேர்த்து போகும். நாம வந்து நிறைய நியூஸ் கேட்டிருக்கிறோம் இதயத்தை பத்தி. என்னன்னு, இப்படிதான் எங்க ஊர்ல ஒருத்தர் டப்புன்னு அடிச்சு அப்படியே நின்னுட்டாராம். பாத்ரூம் போனாராம், வெளியே வரலையாம். நைட்டு படுத்தாராம், படுத்ததோட சரியாம், எந்திரிக்கலையாம். இப்படி ஏகப்பட்ட கதைகள் கேட்டுக்கிறோம். நமக்கும் வந்து ஒரு பயம் வருது. என் இதயமே, நீ இவ்வாறெல்லாம் அடித்துக் கொள்ளக்கூடாது. இவ்வாறெல்லாம் அடித்தால் அப்படியே நின்று விடுவாயாம். அதனால அமைதியா தளர்வா இறப்பா, தளர்வா இருப்பான்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஏன் இதயமும், சிரவணா, நீ என் நன்மைக்காகவே கூறுகிறாய். அதனால நிச்சயமா நான் வந்து என் இதய துடிப்பை குறைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு என் இதயம் சொல்லுமா? வாடாங்க, நீ என்ன கூட சொல்லிட்டு போ, அது அதன் போக்கில் செயல்படும். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவோட கட்டுப்பாட்டில் இந்த அக உறுப்புகளின் இயக்கம் இல்லவே இல்லைன்னு இந்த அறிவு தான் புரிந்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ என் முயற்சி சற்றும் இல்லாமல் மனதில் வெளிப்படுகிறதுக்கு பேரு எண்ணமும் உணர்வும். ரைட்டா? அந்த வெளிப்பட்டதை தெரிஞ்சுக்கிற அறிவு வந்து இது என்ன எண்ணம், என்ன உணர்வுன்னு தரம் பிரித்து பார்க்குது. ஓகேவா? இப்ப உடல்ல 2 இயக்கம் சொன்னோம் இல்லையா? அதே போல மனசுலயும் 2 வகையான இயக்கம் இருக்குது. மனசே எங்க இருக்குன்னு தெரியல, அதுல 2 வகையான இயக்கமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா மனசுலயும் 2 வகையான இயக்கம் இருக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது கேள்வி வேணும்ல, பார்ப்போம். அதாவது இப்ப நீங்க ஜூம் மீட்டிங் தான் கலந்துக்கணும்னு உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்க கவனத்தை இங்க தான் வச்சிருக்கிறீங்க, தப்பு இல்லை. இருந்தாலும் இடையில அப்படியே உங்க மைண்ட் வெளியே போய் மணி 2 மணிக்கு இடையில கேப் விடுவாங்களா என்னன்னு தெரியலையே, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியலையே, என்ன ஆகுமோ தெரியலையே, இப்படின்னு ஒரு யோசனை உங்களை அறியாம போகுது. இல்ல அவர் சாப்பிட ஒரு வாரம் போற, அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுருமா சாப்பிடாதா, ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடுது. இதை நீங்க விரும்பி கொண்டு வந்தீங்களா, இல்ல உங்க முயற்சி இல்லாம தானா வந்துச்சா? யோசிச்சு பாருங்க. டெஃபினட்டா நீங்க முயற்சி பண்ணி இதை கொண்டு வரல, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணதான் நினைச்சீங்க. ஆனாலும் உங்களை மீறி அதை தன்னால உங்களை விட்டு வெளியே போகுது. புரியுதுங்களா? இது வந்து மைண்டோட இன்வாலண்டரி. ஓகேங்களா? எப்படி உடல் அக உறுப்பு இயக்கம் தன்னிச்சையாக தானா செயல்படுதுன்னு சொல்றோமோ, அது மாதிரி இது மைண்டோட இன்வாலண்டரி. ரைட்? அப்ப மைண்டோட வாலண்டரினா என்ன? அடுத்தது, இங்க வெளிப்படுற எண்ணங்களையும் உணர்வுகளையும் இந்த அறிவு புரிந்து கொள்கிறது. சரவணா, உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது, கன்றாவியான ஒரு ஃபீலிங் வந்திருக்குது, சொல்லவே அருவருக்கத்தக்க ஒரு எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு நம்ம அறிவு சொல்றது. ஓகேவா? இந்த அறிவு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த அறிவை வச்சு இந்த மனசுக்குள்ள அந்த எண்ணத்தையோ உணர்வையோ வராம செய்யறதோ, மாத்தி அமைக்கிறதோ, சரி பண்றதோ, ரப்பர் போட்டோ பெனாயில் ஊத்தி கழுவியோ சரி பண்ண முடியுமா? நிச்சயமா முடியவே முடியாது. இங்க வெளிப்படுறது இதால என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, பட் இந்த அறிவை வச்சு இந்த மனசுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு புரிந்து கொள்வதற்கு பேர் தாங்க ஞானம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. சதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அறிவை கொண்டு எப்படியாச்சும் மனசை சரி பண்ணிடணும்னு தானே சார் அத்தனை முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க. நம்முடைய அத்தனை முயற்சியும் இந்த அறிவை வச்சு எப்படியாச்சும் மனசை சரி பண்ணிடணும். இதுதான் நம்முடைய முயற்சி. என் முயற்சி இல்லாமல் மனம் வெளிப்படுத்துகிற எண்ணம் ஒரு பேர் தான் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அறிவு என்ன எண்ணம் வந்திருக்குது, உணர்வு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறதே எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவை கொண்டு இந்த அறிவுக்கு வேலை மனசுக்குள்ள சரி பண்றது இல்ல. வெளியில ஏற்பட்ட எண்ணமும் உணர்வுக்கு செயல் தேவை எனில் என்ன செயல் வேணுமோ அதுக்காக இந்த அறிவு சிந்தித்து கொண்டு செயல்படுவது தான் இந்த அறிவோட டியூட்டியோ தவிர, மாறாக
மனசுக்குள்ள வர்ற எண்ணத்தையோ உணர்வோ சரி பண்ணலான்னு பண்ற வேலை தான் முட்டாள்தனமான வேலைன்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனசுல ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது எண்ணமோ உணர்வோ வெளிப்படும். இது இயற்கை. நம்ம முயற்சியில தானா வெளிப்படும். வெளிப்பட்டதை அறிவு புரிஞ்சுக்கும். உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது, இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கும். புரிந்து கொண்ட இந்த அறிவை கொண்டு மனதிற்குள் மாற்றம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. ஸோ இந்த அறிவு தெரிஞ்சுக்குது, இந்த எண்ணம் வந்திருக்குது, இந்த உணர்வு வந்திருக்குது, இதுக்கு செயல் தேவையெனில் இதுவரையிலும் சேர்த்து வச்சதை எல்லாம் மெமரியா வச்சிருக்குது மைண்ட்ல. அதை வச்சு சிந்தித்து செயல் செய்துக்க வேண்டியதான் இந்த அறிவு கொடுத்த வேலை. இந்த அறிவுங்கிறது எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, நாட் இன்டர்னல். செருப்பு மாதிரி. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உண்மையை சொல்றேன். செருப்பு மாதிரி. அறிவுன்றது வீட்டுக்கு உள்ள கொண்டு வரக்கூடாது, வெளியே வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளனா அகம்னு அர்த்தம் தமிழ்ல. அகம். அகத்துக்குள்ள அறிவுக்கு வேலையே கிடையாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சார் ஞானம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த அறிவிற்கு இந்த அகம் என்ற மனதிற்குள் செய்வதற்கு எந்த வேலையுமே இல்லை என்பதை அறிவு புரிந்து கொள்வதற்கு பேரு தாங்க ஞானம். ஓகேவா? ஸோ நாம அதை நாங்க சொல்றதா இல்லாம நீங்களா உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய மாபெரும் ஜோதி. அதை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு இப்ப சொல்ல போறோம். அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். உடலோட அக உறுப்புகள் இயக்கம் நம்ம அறிவு கட்டுப்பாட்டு இல்லை. உடல் இயக்கம் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மனதில் வெளிப்படுகிற எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு சூழ்நிலைக்கு தக்கன இயற்கையா வெளிப்படுது. அது நேச்சர். அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுனால மனசுக்குள்ள போய் சரி பண்ணவே முடியாதுன்னு அறிவு புரிந்து கொள்வதற்கு பேரு தான் ஞானம். ஓகேங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ மனசுல வெளிப்படுற எண்ண உணர்வுக்கு பேரு தாட். இதை புரிஞ்சுக்கிற அறிவு செயல் வேணும்னா செயலுக்காக சிந்திச்சா அதுக்கு பேரு தான் திங்கிங். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணுது. இந்த அறிவு உள்ளுக்குள்ளேயே போட்டு உருட்டு போயிருந்தா அது எல்லாமே தாட்டு தான். செயலுக்காக சிந்தித்தால் மட்டும்தான் திங்கிங். ஏனைய அனைத்துமே தாட்டு தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருங்க. நல்லது கெட்டது அப்படின்ற எந்த டுவைட்டும் கிடையாது. ரைட்டா? எல்லாமே தான். அப்போ நம்ம இதுவரை 2 விஷயத்த பார்த்துருக்கிறோம். உடல் இயக்கம் இரு வகையில் செயல்படுகிறது. ஒன்று இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன், ஒன்று வாலன்ட்ரி ஃபங்க்ஷன். உடலின் அக உறுப்புகள் தன்னிச்சையாக செயல்படுகின்றன, இன்வாலன்ட்ரியா செயல்படுகின்றன. அது நம்ம அறிவு கட்டுப்பாட்டில் இல்லவே இல்லை. மறுபடியும் வெளி உறுப்புகள் அறிவை பயன்படுத்தினால் நம்ம அத்தனை வேலையும் செய்யறோம். இரு வகையில் செயல்படுகிறது. அதே அடிப்படையில் தான் மனமும் இரு வகையில் செயல்படுகிறது. ஒன்று, நம் முயற்சி இல்லாமல் மனதில் வெளிப்படும் எண்ணங்களும் உணர்வுகளும் 100% ஹார்ட் பீட்டு லங்ஸ் பீட்டு மாதிரி நேச்சர். அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, ஓகேங்களா, அறிவு புரிஞ்சுக்கிட்ட அறிவு மனசுக்குள்ள போய் சரி பண்ண முடியாது. வெளியில செயல் செய்யணும்னா என்னன்னு சிந்திச்சு செயல் செய்யறதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு தான் இந்த அறிவு. ஓகேவா? அப்ப இந்த அறிவை கொண்டு இந்த மனசுக்குள் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேரு ஞானம். அவ்வளவுதான். அதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு ராஜா இருக்கார். ராஜாவுக்கு என்ன வேலையா இருக்கும்? ராஜாவுக்கு என்ன வேலையா இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு ஆட்சி பரிபாலனை செய்வாரு. அப்புறம் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சண்டை போடுவாரு. அப்புறம் போர் அடிச்சா அந்த புறத்துக்கு போயிருப்பாரு. அதுவும் போர் அடிச்சா எங்கேயாவது வேட்டையாட போவார். ஒரு விஷயம் ரொம்ப நேரம் நிலைச்சு நிற்க முடியாதுல்ல. அந்த புறமே இருந்தா மட்டும் எவ்வளவு நேரம் இருந்துட முடியும்? ஒரு குறிப்பிட்ட எல்லாம் மறுபடியும் அப்புறம் யதார்த்த வாழ்க்கைக்கு போய் தான் சலுப்பு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி ராஜா இதெல்லாம் சலிச்சு போய் வேட்டையாட போறாரு. போகும்போது தளபதி, ஒரு வேட்டை நாய் மற்றும் அவர் 3 பேரும் போறாங்க. போயிட்டு ராஜா ஒரு மானை குறி பார்த்து அப்படி இழுத்து முழு போக்கஸ்ல வச்சு வில் ஓடுறது தயாரா இருக்க. இந்த நேரம் பார்த்து ராஜாவுக்கு தலைக்கு மேல ஒரு மரத்துல ஒரு மலைப்பாம்பு இறங்கி கொண்டிருக்குது. அது ராஜாவுக்கு தெரியவே இல்லை. ஏன்? ராஜாவின் கவனம் மானை அடிக்கிறத குறி நோக்கி வச்சதுனால
தனக்கு தலைக்கு மேல இருந்து பாம்பு இறங்குறது ராஜாவுக்கு தெரியல. இது நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்த்துருக்குறோம். நீங்க டூ வீலர்ல போவீங்க, இது இப்ப நம்ம ஃப்ரெண்டு இப்படி இப்படின்னு கையாட்டுவான், நாம அது கவனமே இல்லாம போயிருப்போம். அப்புறம் தான் சொல்லுவான், என்னடா இப்படி இப்படின்னு கை காட்டும் உனக்கு தெரியலாம்பா. நாம ஏதோ ஒரு சிந்தனையில நம்ம போயிருப்போம். நீங்க புரிஞ்சுக்க. அது மாதிரி ராஜா மான இழுத்து குறி வைக்கிறது இருந்ததுனால மேல இறங்கின பாம்பை பத்தி ஐடியா அவருக்கு தெரியல. சோ அந்தாண்ட வந்த வேட்டை நாய் தற்செயலா இதை கவனிச்சிடுச்சு. ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்ணோம், ராஜாவை காப்பாத்துறதுதான் வழின்னு சொல்லிட்டு தன் உயிரை துச்சம்னு மதிச்சு ஒரே ஜம்ப் அந்தாண்ட பாம்பை தள்ளி விட்டு நான் இந்தாண்ட விடுறது. இப்படி இழுத்து பிடிச்சிருந்த ராஜாவுக்கு தனக்கு எதிர்ப்பு சட்டமா ஷேக் ஆனது அப்படி சறுக்கிட்டு பாக்குறாரு. ஓ அப்படின்னு பார்த்துட்டு உணர்ந்துக்கிறார். ஓகே, பாம்பு இறங்கி இருக்குது, இந்த நாய் நம்மளை காப்பாத்தி இருக்குது, நாம உயிர் பிழைச்சிருக்கிறோம் அப்படின்னு உடனே அவரே ராஜா. அதனால அந்த நாய் மேல ஒரு நன்றி உணர்வு அர்ப்பணிச்சு கூப்பிட்டு என்ன பண்றாரு, அரண்மனை கூட்டிட்டு போய் ஸ்பெஷலான ட்ரைனிங். ஏற்கனவே நாய் பயங்கர ஷார்ப். இப்போ மேலும் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அந்த நாய் இன்னும் பயங்கரமான டெவலப் பண்றாங்க. பண்ண உடனே அந்த நாய் பயங்கர ஷார்ப் ஆயிடுது. நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு கேள்வி. கதையை இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனமாக நீங்க கேட்கணும். கதையின் முடிவில் 5 கேள்விகள் கேட்போம். இந்த கேள்விகளுக்கு சரியாக விடை தெரிந்தால் நீங்கள் இந்த வினாடியே ஞானி. சரியா? ரைட். ஸோ கதையை கவனமாக கேட்கவும். இப்போ நாய்க்கு அறிவு ஏகப்பட்டது வந்துச்சுன்னு சொன்னேன். அறிவு அதிகமா வளர்ந்தா என்ன நண்பர்களே பொதுவா ஏற்படும்? ஜென்ரலா சொல்லுங்க. அறிவு அதிகமான என்ன ஏற்படும் சொல்லுங்க. நான் என்ற இருமாப்பு, செருக்கு இப்படின்னு சொல்லலாம். ரைட்டு. என்ன தவிர வேற யாரும் கிடையாதுங்கிறது இதெல்லாம் ஓகே. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா பல இங்கிலீஷ் படங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆப்ரேஷன் 32 அப்படிம்பா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எதிர்நாட்டுல இருக்கிற ராணுவ தடவாளங்கள் அவங்களுடைய ராணுவ இதெல்லாம் எடுத்து ரகசியமா இவங்க என்னன்னு பார்த்து ஒற்றற்படை வேலையை செய்யறது. இதுதான் ஆப்ரேஷன் 670 ஏதோ சொல்லுவான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய காலத்துல ஒற்றற்படைன்னு ராஜா வச்சிருந்தார். அதுக்கும் இன்னைக்கு இருக்கிற இன்டெலிஜென்ட் டீமுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா ரெண்டும் ஒன்னே தான் செய்யுது. அன்னைக்கு அவங்க நிலையில செஞ்சாங்க, இன்னைக்கு உங்க அறிவு வளர்ந்து அதையத்தான் வேற லெவலில் செய்யறாங்க தவிர வேற ஒரு மாற்றமும் செய்யலைங்கிறத நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ரைட். அப்போ இந்த நாய்க்கு அறிவு வளர்த்து போச்சு. அறிவு வளர்ந்ததுனால ராஜா மேலே ஒரு சந்தேகம். எங்கட டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்புறான், நம்ம சொல்ல வேண்டாமா, இவன் பாட்டுக்கு போலாமா, எப்படி போலாம் அப்படின்னு நாய்க்கு ஒரு இருமா போகுது. அப்புறம் ராஜாவை ஃபாலோ பண்ணுது. ராஜாவுக்கு தெரியாமையே வேவு அதாவது என்னன்னா அறிவு அதிகமா இருந்தா வேவு பார்க்கறது தான் வரும். ராஜாவை வேவு பார்க்கறதுக்கு பின்னாடி போகும்போது ஒரு ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல ராஜாவுக்கும் ராணிக்கும் அடுத்த 25வது திருமண நாள் நிகழ்வுக்காக ஒரு முற்றிலும் கண்ணாடிகளால் இழைக்கப்பட்ட ஒரு பேலஸ் ரெடி பண்ணிருக்கார் ராஜா. நாய்க்கு ஒரே டென்ஷன். நமக்கு தெரியாம இங்க இவ்வளவு பெரிய கண்ணாடி மாளிகை வச்சிருக்கான்டா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வேற இருக்கு. இருந்தாலும் யாருக்கும் தெரியாம சஸ்பென்ஸா உள்ள போயிடுது. உள்ள இப்ப யாரு இருக்கிறாங்கன்னா வேட்டை நாய் மாத்திரம் இருக்குது. வெளியே 2 காவலர்கள் இருக்காங்க. ராஜா கேட்கறது என்னப்பா அப்படிங்கிறாங்க. அரசே, நீங்க நாளைக்கு வாங்க, நம்ம அழகா சூப்பரா ஃபங்க்ஷன் எல்லா வேலையும் செஞ்சுட்டோம், நீட்டா பண்ணிடலாங்கிறாங்க. வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பி க்ளோஸ் பண்ண, நாளைக்கு பார்க்கலாங்கிறாரு. சரி லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. நண்பர்களே, இதுவரை கதையை சரியாக கவனிக்கவில்லை எனினும் கூட பரவாயில்ல, இப்ப இருந்து கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ், கூர்ந்து கவனிங்க. ஓகே. அப்போ கண்ணாடி மாளிகைக்குள் வேட்டை நாய் மாத்திரம் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. புரிஞ்சுங்களா? மிகப்பெரிய அறிவாளியாக வேட்டை நாய் இருந்த போதும் தன் வாழ்வில் கண்ணாடி என்ற பொருளை மட்டும் இதுவரை பார்த்ததில்லை. இதுதான் வேட்டை நாயோட கெப்பாசிட்டி. நீங்க ஒருத்தர் பிளைட் ஓட்டுற பைலட்டா கூட இருக்கலாம், அவருக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது போல இந்த வேட்டை நாய்க்கு எவ்வளவுதான் அறிவு வேக்கான இருந்தாலும் கூட கண்ணாடி என்ற பொருளை மட்டும் இதுவரை லைஃப்ல பார்க்கல. இதுதான் கதையோட கிக்கு பிளஸ் மெயின் பாயிண்ட். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ
வேட்டை நாய் கண்ணாடி அப்போ வந்து உள்ள வந்து கண்ணாடிகளால் மட்டுமே இழைக்கப்பட்டதுனால வேட்டை நாய்க்கு என்ன தோணும்? பார்த்தா குப்பு குப்பு குப்புன்னு வேக்குது. என்னடா இந்த ஆளு நாம ஒண்ணுதான் நினைச்சோங்க, இவ்வளவு வேட்டை நாயை வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து பிரதிபலிப்பு அப்படிலாம் தெரியாது. அதுக்கு எல்லாமே ஒரிஜினல் வேட்டை நாய் தான். வந்தது நாய்க்கு டென்ஷன். இந்த ஆளு இவ்வளவு நாயை வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு குப்பு 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 குப்புன்னு வேக்குது. வேத்துட்டு ராஜாவை இந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். நமக்கு தெரியாம இவ்வளவு பத்தி வச்சிருக்கானே ராஜா மேல ஒரு கடும் கோபம். அப்புறம் இத்தனை வேட்டை நாயும் கொண்டுட்டு தான் கிளம்பணும்னு ஒரு ஆவேசம். அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு பயம். இத்தனை நாயும் சேர்ந்தா நம்மள முடிச்சிடாதா அப்படின்னு ஒரு பயம். இப்படி மாறி மாறி உணர்வுகள் பிடியில சிக்கி தவிக்குது வேட்டை நாய். இருந்தாலும் ஒரு ஃபைனலா ஒரு டிசிஷன் இருக்குது. வாழ்வா சாவா முடி எதுனாலும் பரவாயில்ல, செய்ய அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கட ஆக்ஷன்னு சொல்லி எனர்ஜியை ஒன்று திரட்டி ஸ்டார்ட் பண்ணுது. அவுட் பண்ணு, எவன் வந்தாலும் குலைச்சு கடிச்சு கொதற அப்படின்னு சொல்லிட்டு குலைக்குது. குலைக்க ஆரம்பிச்சா கண்ணாடி தெரியல அத்தனை நாயும் குலைக்குது. நாய்க்கு அப்படியே மேலும் பயங்கர ஐயையோ எங்கடா இத்தனையும் சேர்ந்தா நம்ம முடிச்சு போயிருவோமான்னு ஒரு பயம் பயங்கரமா கவுது. இருந்தாலும் என்னமோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி குலைக்குது 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 குலைச்சிக்கினே இருக்குது. 1 மணி நேரமா அத்தனை நாயும் குலைச்சிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல நாய்க்கு தொண்டெல்லாம் கிழிஞ்சி ரத்தம்லாம் கொட்டி தொப்புன்னு போய் அன்கான்சியஸ்ல ஒரு 3 மணி நேரம் டோட்டலா சைலன்ஸ். நாய்க்கு எதுவுமே தெரியல. முதல்ல கண் விழிச்சு பாக்குது. முதல்ல அப்படியே தள்ளுறவா அப்படியே லேசா கண் விழிச்சு பாக்குது. பார்த்தா எதுப்புற ஒரு நாய்கிட்ட கூட ஃபர்ஸ்ட் முழிச்சோன்னே அது என்ன நினைக்குது, நாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறோமா, நம்மளை யாரும் முடிக்கலதான் போல அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு அப்புறம் கண் விழிச்சு இப்படி எதுப்புற பாக்குது. பார்த்தாக்கா எந்த நாய்கிட்டயுமே ஆக்ரோஷமே இல்லை. வேட்டை நாய்க்கு என்னடா நடக்குது, நமக்கு ஒண்ணும் புரியலையே, பழசம் அவ்வளவு ஆக்ரோஷமா இருந்துச்சு, இப்ப ஒண்ணு கூட ஆக்ரோஷமா இல்லையே, என்னமோ நடக்குது என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூர்ந்து நிதானத்துடன் கவனிக்க தொடங்குது. கண்ணாடி இதுவரையும் பார்க்காதவனால ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷன் ஆகி தான் நாய் அவ்வளோ எமோஷனா இருந்துச்சு. இப்ப அந்த எமோஷனால கத்தி கொளறி ஆகி ரத்த குழாய் தான் வெடிச்சு மயங்கி குடிச்சுட்டாரு. இப்போ வந்து சத்தம் போட முடியாது. ஸோ அப்படியே தளர்வா பார்க்குது. பார்த்தாக்கா ஓகே. அப்போ அப்பதான் நாய் கவனிக்குது தாங்கிட்ட இங்க ஒரு மறு இருந்ததை எல்லா நாயும் பார்க்குது. ஓகே ஓகே ஓகே, நம்ம மட்டும் இல்ல, நான் பார்க்கிற இத்தனை உருவங்களுமே என்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சுக்கிது. புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடந்து பார்க்குது. எத்தனை நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி கிட்ட போகுது. அத்தனை நாய் மூக்கும் கிட்ட வருது. அப்புறம் ஒரு குலைச்சி பார்க்குது, லொல் லொல் அப்படின்னு குலைச்சி பார்க்குது. பண்ணிட்டு இனி கண்ணாடியை தெரியும் நாயை பார்த்து குலைக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் தனக்கு இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டு நேரா போய் மெயின் டோருக்கு பக்கத்துல கையை போட்டு காலை போட்டு தோப்புன்னு படுத்துக்கு. நண்பர்களே, கதை நன்றாகவே இருந்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். உங்களிடம் 5 கேள்விகளை கேட்கிறேன். இந்த 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் கூறினால் நீங்கள் இந்த வினாடியை நாடி. வேட்டை நாய் என்பது எதை குறிக்கிறது? கேள்வி நம்பர் 1. கண்ணாடி மாளிகை என்பது எதை குறிக்கிறது? கேள்வி நம்பர் 2. கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள் என்பவை எவை? வேட்டை நாய் இறுதியாக கண்டுபிடித்த ஏன் குலைக்கிறது நிறுத்தி ஏதோ ஒரு காரணத்துக்கு நிறுத்திருக்கும்ல, அது கண்டுபிடித்த உண்மை என்ன? 4. அடுத்தது ஏன் மெயின் டோர் பக்கத்துல போய் சைலண்டா படுத்துச்சு? மொத்தம் 5 கேள்விகள். இதுக்கு நானே ஆன்சர் சொல்லிடுறேன், டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுனால. ஏன்னா நம்ம அடுத்தது 4 உதாரணங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. டைம் அப்புறம் போயிடும்ன்றதுனால நம்ம பார்த்துடலாம். வேட்டை நாய்னா வேற யாரும் இல்லை, என்னுடைய அறிவு தான் வேட்டை நாய். கண்ணாடி மாளிகைங்கிறது என்னுடைய மனம். இந்த மனதில் வருகிற எண்ணங்களும் உணர்வுகளும் தான் கண்ணாடியில தெரிகிற பிரதிபலிப்புகள். ஓகேங்களா? ரைட். அப்போ வேட்டை நாய் கண்டுபிடிச்சிச்சுன்னா வேட்டை நாய்னா யாரு? எனது அறிவு,
எதை கண்டுபிடிக்குது? கண்ணாடியில தெரிகிற பிரதிபலிப்புனா மனதில் வருகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் தனக்கே வந்ததாகவும் தன்னால் சரி பண்ண முடியும், தான் சரி பண்ண முடியும்னு முட்டாள்தனமாக இத்தனை வருடமா நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வேட்டை நாய் புரிஞ்சுக்கிச்சு, நம்ம தொண்டைதான் கிளியும் தவிர பிரதிபலிப்புல ஒண்ணும் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிச்சு. அதை போல இந்த அறிவை கொண்டு மனசுக்குள்ள நம்மளால இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எது புரிஞ்சுக்கணுங்க? மனசு இல்ல, அறிவு புரிந்து கொள்ள வேண்டும். வேட்டை நாய் புரிந்து கொண்டது போல அறிவு புரிஞ்சுக்கணும். ரைட். அப்ப வேட்டை நாய் கண்டுபிடிச்சது என்னன்னா, தனக்கு எதிராக தெரிகிற பிரதிபலிப்புகளுக்காக நான் எந்த சவுண்டு போட வேண்டியதும் நான்சென்ஸ் அப்படி. இப்ப ஏன் மெயின் ரோட்டை போய் உட்காந்துச்சுன்னா, இந்த அறிவிற்கு மனம், அகம்தான் மனம், இந்த மனதிற்கு யாதொரு வேலையுமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அறிவு மனதில் வெளிப்படுகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரி செய்வதற்கு எந்த முயற்சியுமே செய்யாமல் இருக்கும் நிலைக்கு பேர் தான் சும்மா இரு. சும்மா இருன்னா வேலை வெட்டி செய்யாம சும்மா இருத்தல் அல்ல. சும்மா இரு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் வெளிப்படுத்துகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் இந்த அறிவு எடுத்துக்கொண்டு அதுக்கு வேலை செய்ய வேண்டிய செயல் இருந்தா செய்யறதுக்கு கொடுக்கப்பட்ட கருவிதான் அறிவு தவிர மனசுக்குள்ள சரி பண்ண வேண்டிய அவசியம் இந்த அறிவுக்கு இல்லை. அப்படிங்கறது இந்த அறிவு புரிஞ்சுக்கிச்சுன்னா, புரிந்து கொண்டு சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல். அறிவு மனதில் வெளிப்பட்ட எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாற்றுவதற்கோ நீக்குவதற்கோ சரி செய்வதற்கோ எந்த முயற்சியும் எடுக்காம கம்முன்னு சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் சார் சும்மா இருத்தல். ரைட். இப்ப நம்ம சொல்லிட்டோம், அந்த வேட்டை நாய் புரிந்து கொண்டது, கதையை சொன்ன இந்த வேட்டை நாயும் புரிந்து கொண்டது. கதையை கேட்ட நீங்கள் அனைவர்களும் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரியா? சரி. இருந்தாலும் ஒரு பாப்பா கேள்வி கேக்குது, சார் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், என்ன சார் நீங்க என்னமோ கதை சொல்றீங்க, இதை வச்சு இதுலயே இதுதான் ஞானங்கிறீங்க, இது எப்படி சார் அப்படிங்குது. ஸோ அந்த பாப்பாவுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஸோ எப்படி நாம அறிவியல், ஏன்னா அறிவியல் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அறிவியலுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே முடியாது. ஸோ அறிவியல் ரீதியாக மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான உதாரணங்களைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? உதாரணம் நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ற பொருள் தான். இது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேரு டாக்கிங் டாம். ரைட்டா? நண்பர்களே கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்படிதான் நம்ம லைஃப் பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்றோம், பேசு, பேசாதே, பேசாதேன்னு சொல்றேன்ல, அந்த பொம்மைகிட்ட என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பேசுன்னு சொன்னேன், ரெண்டாவது பேசாதேன்னு சொன்னேன். பேசுன்னு சொன்னா இது என்ன சொல்லுது? பேசுன்னு சொல்லுது. பேசாதன்னு சொன்னா பேசாம இருக்கும்ல, அது என்ன சொல்லுது? பேசாதன்னு பேசுது. ரைட்டா? அடுத்தது பேசவே பேசாதன்னு சொன்ன, அப்ப என்னன்னா அதையும் பேசுது. ஆக இந்த பொம்மையோடைய சத்தத்தை நிறுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தயவு செஞ்சு யாரும் பேட்டரி கலன்ற வேலையை சொல்ல வேண்டாம். இன்பில்ட் பேட்டரி, அதனால அது நம்மளோட சேர்ந்தது. அது இல்லாம நாம என்ன செஞ்சா இந்த பொம்மையோட சத்தத்தை நிறுத்தலாம்? இதுதான் கேள்வி. எல்லாரும் நிறைய பேர் நல்ல விட சொல்றீங்க, சார் நான் பேசலாம் பொம்மை பேசாது சார். சந்தோஷம், மகிழ்ச்சி, ரைட்டு. நான் பேசல, ஒத்துக்கிறேன். நான் பேசல, பொம்மையும் பேசல. இதை எதிர்ப்பு இருக்கிறாரு, அவரு பேசுறாரு, அதுக்கும் பேசுதே. ஒரு வெயிட் உழுவுது, அதுக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணுதே. ஆக இதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ நான் இந்த பொம்மையோட சத்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ணும் அப்படின்னா, என்னால இந்த பொம்மையோட சத்தத்தை நிறுத்தவே முடியாது, அது நேச்சர்னு எடுத்துக்கிறத நான் புரிஞ்சுக்கிறது.
இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா பொம்மைனா என்னன்னா என் மனம். ரைட்டா? இதுக்கு கமெண்ட் கொடுக்கறது தான் அறிவு. இதை வச்சு பேசுன்னு சொன்னாலும் சரி, பேசாதன்னு சொன்னாலும் சரி, அதுக்கு ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் வருமோ தவிர அதை கேட்டுக்கொண்டு மனம் அமைதியாக ஒருபோதும் இராது. ஓகேவா? அப்படின்னு பொம்மை புரிஞ்சிக்க தேவையில்ல, கமெண்ட் கொடுக்குற அறிவு புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் சார் ஞானம். ஆய்வு நம்பர் 1 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். 2க்கு போறோம். எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஒரு கண்ணாடி டம்ளரு, கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் போடுறேன், புரிஞ்சிக்கிறதுக்காக தான். சரியா? நண்பர்களே, கொஞ்சம் கூர்ந்து கவனமா கேளுங்க. இது என்ன? ஒரு கண்ணாடி டம்ளர். கண்ணாடி ஒரு டம்ளர்ல ஒரே கொஞ்சம் ஒரு விஷயம் கடுகு சார். இது போட்டிருக்கேன். சார் பிளரா இருக்கிறனால எனக்கு கண்ணாடி தெரியல. மேபி சென்டர்ல என்னங்க? வச்சீங்கன்னா தெரியும். நீங்க ஸ்கிரீன் பிளர் பண்ணிருக்கனால கிளாஸ் தெரியல. சென்டர்ல வச்சீங்கன்னா இப்ப தெரியும் தெரியுதா? நினைக்கிறேன். இப்ப தெரியுதா? இப்ப இப்ப தெரியுதா? தெரியுது. இப்ப தெரியுது. ஓகே, பிளர்னால அது கண்ணாடி ரைட், மறைக்குது. ஓகே. ரைட். சரி. இப்போ வந்து அஹ், அதாவது கண்ணாடி டம்ளரு உள்ள தண்ணி, கடுகு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர் தெளிவடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து என்ன பண்றேங்க, தொடர்ந்து ஸ்டிர் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னுடைய நோக்கம் என்னங்க, தண்ணீர் தெளிவடையணும். தண்ணீர் தெளிவடையணும், தண்ணீர் தெளிவடையணும். நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேங்க? நண்பர்களே, கவனமாக கவனிங்க. தண்ணீர் தெளிய வேணும், தண்ணீர் தெளிய வேண்டும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தண்ணீர் தெளிவு, தண்ணீர் தெளிவு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சுழட்டிக்கிட்டு இருக்கேன், கிண்டிக்கிட்டு இருக்கேன். தண்ணீர் தெளியுமா? இதுதான் கேள்வி. நான் என்ன பண்றேன், நம்ம பொண்ணுகிட்ட கேட்கிறேன், மச்சே, நானும் ரொம்ப நேரமா கிண்டி பாக்குறேன், ஒன்றும் மாற்றம் வரல, என்ன பண்ணிட்டுங்கிறேன். அவன் சொல்றான், மாப்பிள்ள, நீ சுத்துற வேகம் 10 நினைக்கிறேன், ஸ்பீடா சுத்து, சீக்கிரம் தெளிஞ்சிருங்கிறான். நான் என்ன பண்றோம், போடாம டக 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 போட்டு கிண்டு 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 கிண்டுறோம். என்ன ஆகும்? முன்னை விட கடுங்கன்றாய் வருது. முன்ன விட பரவாயில்லை, இப்ப கடு நாசமா போன மாதிரி தெரியுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் விட்டாம விட்டாம எப்படியாச்சும் தண்ணி தள்ளி வச்சிருந்தேன், தள்ளி வச்சிருந்தேன், தள்ளி வச்சிருந்தேன், தள்ளி வச்சிருந்தேன், தள்ளி வச்சிருந்தேன், ஒரு கட்டம் முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தை டப்புன்னு கை டயர்டாகி விழுகுது. அப்ப என்ன ஆகுது, சுழன்று கொண்டு இருக்கிற ஸ்பூன் முதல்ல ஓரமா போய் நின்றுக்கிறது, சுழன்று கொண்டு இருக்கிற தண்ணீர் சுழற்சி குறைகிறது, கடுகு படிகிறது, தண்ணீர் தெரிகிறது. பாருங்க, ரைட்? நான் கிண்டன வரையிலும் என்ன ஆகலைங்க, தண்ணீர் தெளிவடையவில்லை. நான் கிண்டுறத விட்ட உடனே தண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா தெளிவடையுது. புரியுதுங்களா நண்பர்களே? பல ஆயிரம், பல லட்சங்கள் பேருக்கு புரிதல் ஏற்படுத்தின மாபெரும் உதாரணம் இந்த உதாரணம். தயவு செஞ்சு சாதாரண வச்சிடாது. முடிஞ்ச ஒரு கண்ணாடி டம்ளர் ரவுண்டு கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க, ஈஸியா புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, தண்ணி என்பது மனம், கடுகு என்பது எண்ணங்களும் உணர்வுகளும். இது பேர் என்னங்க? இதுதான் அறிவு. இந்த அறிவை கொண்டு மனதுக்குள் எழுகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டனா அமைதிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. நான் சொல்றான், எப்படியாச்சும் கோபம் வராம இருந்துட்டா மட்டும் போதும், எப்படியாச்சும் பயம் வராம இருந்தா போதும், எப்படியாச்சும் நெகட்டிவ் ஃபீலிங் வராம இருந்தா போதும், எப்படியாவது காம உணர்வு வராம இருந்தா போதும், நான் நிம்மதியா இருப்பேன். கடவுளை ஒண்ணு மட்டும் கேட்கணும் போதும், இதை எனக்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவைன்னு போட்டு விட்டாம கிண்டு 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 கிண்டமா இருக்கிற விட நாராசனமாய் கன்றாவே தானே போகும். எங்க நல்லா இருக்க போகுது? அப்ப என்ன செய்யணும்? ஒரு வெங்காயம் இல்லைன்னு விட்டுறணும். அப்போ தூண் ஓரமா போய் நின்றுக்கும். அறிவு புரிஞ்சுக்குது, மனசுக்குள்ள தனக்கு ஒரு வேலையும் இல்லை என்பதை அறிவு விளங்கி கொள்கிறது. அலைபாய்ந்து கொண்டிருந்த மனம் அலைச்சுழலை குறைக்கிறது. கடுகு
அப்படிங்கிறது எண்ண உணவு செட்டில் ஆகுது, மனம் தெளிவடைகிறது. நண்பர்களே, இப்படித்தான் நண்பர்களே நம்ம வாழ்க்கையும் இருக்குது. நாமளும் எப்படியாச்சும் மனசை சரி கட்டுறேன் சரி கட்டுறேன் சரி கட்டுறேன்னு நம்ம வாழ்க்கையவே விட்டு வீணடிச்சிட்டோம். இனிமேலாச்சும் மனசை தெளிவு பண்றதுக்கு என்ன பண்ணும்? நீ ஒன்னும் பண்ண வேணாம், பண்றத நிப்பாட்டினா மட்டும் போதும். அவ்வளவுதான். நீ பண்ணி பண்ணி தான் நாசமாக போயிட்டு, பண்றதை நிப்பாட்டு கிடைச்சிடும். அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இனிமேல் மன தெளிவடைவதற்கு என்று நம் அறிவை கொண்டு நாம் எதுவுமே செய்யவே தேவையில்லை என்பதுதான் சார் புரிதல். நல்லா புரிஞ்சுங்க. இந்த நல்லா சொல்றேன், மனசுக்குள்ள வருகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் இந்த அறிவை கொண்டு ஸ்பூனை போட்டு என்ன கிண்டனாலும் ஒண்ணுமே ஆகாது, ஒரு பிரயோஜனமே நிகழாது, தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இந்த அறிவு புரிஞ்சுக்கிட்டு போட்டு கிண்டுற வேலையை அறிவு விட்டுடுச்சுன்னா இந்த மனம் கச்சமச்ச கச்சமன்னு ஆடிட்டு இருந்தது ஒரு செட்ரேட் ஆகும், மனம் தெளிவு, எல்லா எண்ண உணர்வுகளும் காம்னஸ் போகும், அமைதி என்பது தாமாக ஏற்படும். அமைதி ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? நீ ஒண்ணுமே செய்யணுமா, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டீங்கன்னா தன்னால அமைதி ஏற்பட்டுரும். இதுதான் சார் நம்பர் 2. அப்ப கிண்டிக்கிட்டே இருந்தா இந்த அறிவுக்கு வேலையே இல்லையா? முதல்ல அப்படித்தான் சொன்னீங்க, மனசு எப்படி செயல்பட்டா அறிவுகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னீங்க. இப்ப அறிவுக்கு வேலையே இல்லையா? இருக்கு. அறிவுக்கு எங்க வேலை இருக்குன்னா வெளி உலகில் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணி செருப்பு மாதிரின்னு சொன்னேன். செருப்பு எப்படி? செருப்பு வீட்டுக்குள்ள போட்டு சுத்தி இன்னைக்கு வீட்டுக்குள்ள போட்டுருக்கோம், அது வேற. பெரும்பாலும் நம்ம வீட்டுக்குள்ள செருப்பு போறதில்ல, ரைட்டா? அப்போ அறிவோட பயன்பாடு சிந்தித்தலும், அதாவது செயலுக்காக சிந்தித்தலும் செயல்படுதலும் தான் அறிவோட வேலையை தவிர மனசுக்குள்ள சரி பண்றதுக்கு அறிவுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிறது தான் சார் புரியுது, ரைட்டா? அதுக்கு ஒரு உதாரணம், நாம அதிகமாக செலவிடும் நேரம் இந்த இடத்துலயே, நமக்கு அதிகபட்ச நேரம் எடுத்துக்கிறது இங்கதான். இப்ப கனல்ல பாக்குறோம். பார்க்கும்போது தெரியுது, ரைட்டு, முழுக்கவே வெள்ள முடி வந்துருச்சு போல தெரியுது, கொஞ்சம் நஞ்சமா இருந்துச்சு இப்ப ஃபுல்லாவே வெள்ள முடி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தோணுது. ரைட்டு, ஷேவிங் பண்ணிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். நண்பர்களே, நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். இப்ப கண்ணாடியில தெரியுது என்னுடைய பிரதிபலிப்பு. இப்ப என்ன பண்றேன், தலைமுடி களைஞ்சிருக்கிறதா நினைச்சுக்கிங்க. இப்ப நான் என்ன பண்றேன், தலைமுடியை சரி பண்ணும், களைஞ்ச தலைமுடியை சரி பண்ணணும். நான் என்ன பண்றேன், கண்ணாடிக்குள்ள சீவரம் 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 சீவனா தலைமுடி சரியாகுமா? நம்ம கொஞ்சம் கவனமா கேட்கணும், அப்பதான் புரியும். கண்ணாடியில தெரியுற என்னுடைய பிரதிபலிப்புள்ள முடியை பார்த்து சீவரம் 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 சீவரம்னு சீவனா தலை சீவனதாகுமா? எவ்வளவு நாள் சீவனாலும் நடக்காது. அப்ப என்ன பண்ணும், கண்ணாடிக்குள்ள பார்க்கணும், வெளியே எனக்கு நான் சீவி கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? உதாரணத்துல மறுபடியும் மீண்டும் ஒரு கவனிங்க. கண்ணாடினா என்ன, கண்ணாடியில தெரிய பிரதிபலிப்புனா என்ன, கண்ணாடி என்பது அகம், கண்ணாடியில் தெரிய பிரதிபலிப்புகள் என்பது எண்ணங்களும் உணர்வுகளும், நமது மனதில் வெளிப்படுகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன செயல் வேணுமோ சிந்திச்சு அறிவு செயல்படுறதுதான் செயல்படுதல். மனசுல பார்த்தோம் முடி கலைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன பண்றோம், வெளியே சீப் வச்சு சரி பண்ணிக்கிறோம். இதுதான் சார் சிந்தித்தல் செயல்படுதல். நாம ஒருபோதும் மனசுக்குள்ள சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய 14 வேலை மனசுல சரி பண்றதுலயே தான் நம்ம லாஸ் ஆகி போயிட்டோம். ஸோ மனசுல சரி பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ஜோலியும் இல்லைன்னு சொல்லி அறிவு புரிந்து கொள்வதற்கு பேர் தான் சார் ஞானம். புரியுதா? ஸோ இது முழுக்க முழுக்க புறத்திற்காக செய்யப்பட்ட ஒரு உதாரணம். நம்ம அறிவுக்கு மனசுக்குள்ள வேலை இல்லை, வெளியில மனசு வெளிப்படுத்தின என்னமோ புரிஞ்சுக்கிட்டு பிரதிபலிப்பு பார்த்து பிரதிபலிப்புக்கு என்ன தேவை அதுக்கு என்ன பண்ணுது, அறிவு சிந்தித்து செயல்பட்டு கொள்ளுது. உதாரணம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுதான் அகம் புறம் இரண்டையும் இயக்கக்கூடிய மாபெரும் டூல். ரைட், தேங்க்யூ.
நம்ம 3 உதாரணம் பார்த்தோம். இப்ப 4வது உதாரணம் பார்க்க போறோம். இது தெரியும் உங்களுக்கு எல்லாம். என்னங்க? டார்ச். இந்த டார்ச்ச என்னுடைய கண்ணுக்கு நேரா அடிச்சா நீங்க எல்லாம் தெரியுவீங்களா? யாருமே தெரிய மாட்டீங்க. எப்ப பிடிப்பான்னு தெரியலையே, இவன் போற வேகத்தை பார்த்தா சாப்பிட கூட விட மாட்டான் போல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு உணர்வு தோணுது. அப்படிலாம் பயப்பட வேண்டாம், கரெக்டா முடிச்சிருவோம். டோன்ட் வரி. இப்ப அதே லைட்டை திருப்பி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. யார் யார் என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, ஒரு பாப்பா எழுதினே இருக்குது. காதுல வாங்கிக்குமான்னு சொல்றேன். அவங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எழுதுறதை விட தப்பா நினைச்சுக்க வேண்டாம், எழுதுறதை விட இங்க எழுதிக்கிங்க, அதுதான் உதவி செய்யும். எழுதுந்து கூட மறந்துடும். தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நீங்க நீங்க இங்க இங்க எழுதிக்கிங்க, அதுவே நம்மளை காப்பாத்திடும். சரியா? ஸோ கவனிக்கிறது தான் முக்கியம். எழுதுறத காட்டிலும் கவனிக்கிறது முக்கியம்னு நான் சொல்லிக்கிறேன். சரியா? பரவாயில்ல. ஸோ என்னுடைய இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? போக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போக்கஸ என் மீது அடிக்கணுமா, நான் செயல்பட வேண்டிய செயல் மீது அடிக்க வேண்டுமா? ஜென்ரலான கேள்வி. என் மேல அடிச்சேன்னா எனக்கு எதிர்ப்புறவங்க எதுவுமே தெரிய மாட்டாங்க. ஆனா எனக்கு எதிரில் அடிச்சுன்னா யார் யார் என்ன பண்றா, என்னென்ன செய்யணுங்கிறது தெளிவா புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? ரைட். இதுக்கு சின்ன வயசுல நீங்கள்லாம் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கிறீங்களா? கப்புகள் மெடல்கள்லாம் வாங்கியது உண்டா? நான் வாங்கியிருக்கேன். என்ன கப்புன்னு கேட்டா, தண்டச்சோறு, விளங்காப்பய, ஒரு வேலையை கூட செய்யறதுக்கு கயலாவாரனை, அப்படி நிறைய வீடுகள்ல பட்டம் வாங்கியிருக்கோம். ஏதாவது ஒண்ணு உருப்படியா செய்யற, ஏதாவது ஒரு புரோஜனம் உன்னால உண்டு அப்படிங்கிற அளவுக்கு பேர்கள் வாங்கியிருக்கோம். சரியா? அப்போ அவங்க நம்மள சொல்றாங்களா, நம்மளுடைய சரியில்லாத வேலையை அப்படி குறிப்பிடுறாங்களா? இதுதான் இங்க முக்கிய பாயிண்ட். அவங்க ஒருபோதும் நம்மள சொல்லல, நாம செஞ்ச வேலை அப்படி இருக்கிறதுனால நம்மள சரியில்லைன்னு சொல்றாங்க, நம்ம நினைச்சுக்கிறோம். நாம் மாற்ற வேண்டியது நம்மையா, நம்முடைய செயல்களையா? தயவு செய்து நண்பர், இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டியது உங்களையா, உங்களது அறிவை பயன்படுத்தி நீங்க செய்ய வேண்டிய செயலையா? நாம் செய்ய வேண்டியது அத்தனையும் அறிவை பயன்படுத்தி செய்ய வேண்டிய செயலில் தான் மாற்றத்தை கொடுக்கணுமோ தவிர, சும்மா நம்ம மனசு மேலே லைட் அடிச்சு அடிச்சு போக்கஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் சொல்லுவாங்க, மழையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது. பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவும் கரங்கள் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிரத்தியார் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நம்ம ஒரு குடும்ப உறவுகளாவே இருக்கிறோம். குடும்ப உறவுகள்ல ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கும். ரைட்டா? அப்பா, அம்மா, பிள்ளைகள், ஒய்ஃப், இப்படி இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் என்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தியா, என்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தியாப்பா அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. எனக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் பெற்றோர், பிள்ளைங்க, வீட்டுக்காரமா அத்தனை பேரும் கேட்பாங்க. ஏன்னா இந்த உலகம் செயல் ரீதியானது. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க என்ன செய்றீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அப்போ நாம் கவனம் செலுத்த வேண்டியது எனது செயலிலா, என் மீதா? இதான் சார் முக்கிய கோர். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சராசரியா பொழுதுக்குமே நம்ம வந்து நம்ம மேலேயே தான் கவனம் செலுத்திட்டு நம்மளைத்தான் குற்றம் சுத்திக்கிட்டு நம்மளைத்தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறோம் தவிர, நாம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம கோட்டை விட்டவங்க தான் நாம. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா நண்பர்களே? மீண்டும் ஒரு முறை நான் சொன்னதை ரீகால் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதன் அடிப்படையில தான் ஒட்டுமொத்த ஞானம் வகுப்பு சாரமே இதுதான். நாம முதல்ல பார்த்தோம், மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறீங்க. அதுல வந்து பணம் சம்பாதிக்க சொல்லித்தரல, உடம்பியாகி போகிற சொல்லித்தரல,
மன துன்பத்தை நான் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நுட்பத்தை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த வகுப்புக்கு வர சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அந்த அடிப்படையில அதுக்கு நமக்கு மனசுக்கு கருவி இல்லை. அதுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம உடம்பையே ஆய்வுக்கு எடுத்துட்டோம். உடம்புல 2 வகையான ஃபங்க்ஷன், இன்னர் உறுப்புகள் எல்லாம் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் சொல்லப்படுது. வெளி உறுப்புகள் இயக்கத்தை வாலண்டரி ஃபங்க்ஷன் சொல்றோம். உடல்னா 2 வகையான இயக்கம், ஒன்று இன்வாலண்டரி, ஒன்று வாலண்டரி. இதை புரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடிப்படையில் தான் மனசும் செயல்படுதுங்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு நம்ம அறிவோட முயற்சி இல்லாம தானாக வெளிப்படுத்துகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் தான் தாட்ஸ், எமோஷன்னு சொல்றோம். அது நேச்சுரல், 100% நேச்சுரல். அப்படி வெளிப்பட்ட எண்ண உணர்வையும் இந்த அறிவு புரிந்து கொள்கிறது. புரிந்து கொண்ட அறிவால் மனதிற்குள் ஒன்றும் செய்யவே முடியாதுன்னு அறிவு புரிந்து கொள்வதற்கு பேர் தான் ஞானம்னு சொன்னோம். கரெக்டுங்களா? ஒருபோதும் இந்த அறிவை வச்சு மனசுக்குள்ளதான் சரி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். தவிர நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ பிடிக்குதுன்னு உங்களால எவ்வளவு நேரம் பிடிக்க முடியும்? ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்க முடியுதான்னு. இல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை உடனே அப்புறப்படுத்தணும்னு முயற்சி பண்ணி பாருங்க, அப்புறப்படுத்த முடியுமா? அதுவும் முடியாது. ஒரு எண்ணத்தை கொஞ்ச நேரம் நீடிக்கலாம்னு முயற்சி பண்ணுங்க, நீடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் குறுகிட்டா பரவாயில்ல முயற்சி பண்ணுங்க, முடியாது. ஸோ அறிவை வச்சு மனசுக்குள்ள வர்ற எண்ணத்தையோ உணர்வையோ ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாதுன்னு இந்த அறிவு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சார் ஞானம். ஞானம். இந்த அறிவால மனதுக்குள் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அறிவு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் சும்மா இருத்தல்னு சொன்னேன். ரைட்? இதுக்கு பிற்பாடு அந்த பாப்பா தான் கேட்டுச்சு, ஒரு கதை சொல்லி புரிய வைங்க சார், நீ எளிமையா இருந்துச்சு. நம்ம ஒரு கதை சொன்னோம், வேட்டை நாயின்னு ஒரு கதை சொன்னோம். அதுல வேட்டை நாய் மட்டும் தனியா கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்துச்சு. கண்ணாடி என்பது மனம், சாரி, வேட்டை நாய் என்பது அறிவு, கண்ணாடி மாளிகை என்பது மனம், கண்ணாடியில தெரிகிற பிரதிபலிப்புகள் என்பது எண்ணங்களும் உணர்வுகளும். கண்டுபிடிச்சது வேட்டை நாய். இந்த அறிவை கொண்டு மனதில் வெளிப்படுகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் இந்த அறிவால் ஒன்றுமே செய்யவே முடியாதுன்னு சொல்லி வேட்டை நாய் குலைச்சி டவுன் ஆன மாதிரி நாம ஒரு இடத்துல கண்டு இன்னைக்கு பிடிச்சிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டா அதுதான் வேட்டை நாய் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கான சாரம். ரைட்டா? அப்போ கண்டுபிடிச்சிருச்சு, மனதில் ஏற்படுகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் அறிவை கொண்டு அறிவால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அறிவு புரிஞ்சுக்க. அடுத்தது, இந்த அறிவிற்கு இந்த அகத்துள் யாதொரு வேலையுமே இல்லவே இல்லை என்பதை அறிவு திட்டவட்டமாக புரிந்து கொள்வதுதான் ஞான புரிதல். மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்ளுதல், ஞானம், முக்தி, இதுன்னு சொல்றதெல்லாம் இதைத்தான் குறிப்பிடுகிறது. ஓகே, இதுக்கப்புறம் 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம். டாக்கிங் டாம்னு ஒண்ணு வச்சு பேசு பேசாதுன்னு சொன்னோம். அது பேசுன்னு சொன்னாலும் பேசிச்சு, பேசாதுன்னு பேசிச்சு. அப்ப அதுக்கு நிறுத்தத்துக்கு என்ன பண்ணணும்னா, பேட்டரியை பிடுங்காம என்ன ஐடியா பண்ணலான்னு கேட்டேன். நிச்சயமா நாம பேசலாம் பேசாதுன்னீங்க. வேற ஒருத்தர் அப்ப என்னன்னா, அப்ப எது தனக்கு எதிர்ப்பாக இருந்தால் அது ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டா இருக்கும். அது அதனுடைய இயல்பு. ஸோ அதை இந்த அறிவு கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானம். புரியுதுங்களா? 2வது, ஒரு கண்ணாடி கடுகு போட்டு பண்ணணும். மனசு தெளிவடையணும்னு முயற்சி கிண்ட மனசு தெளிவடைச்சா கன்றாய் வச்சுன்னா பழைய வருஷத்தை விட மோசமா கன்றாவே போயிட்டு இருக்கு. அப்ப என்னதான் பண்றது? அடுத்த கேள்வி. மனச அது போக்குல செயல்படுறதுக்கு விட்டுட்டோம்னாவே நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருவோம். இவ்வளவுதான். அறிவு மனசு செயல்படுறதுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் இருப்பதற்கு பேர் தான் சார் ஞானம் அடையுது. அவ்வளவுதான் சார். இது அந்த கண்ணாடி டம்ளர் உதாரணத்தை சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு மிரர் காமிச்சு சொன்னேன். கண்ணாடியில என்னோட உருவத்தை பாக்குறேன், வெளியில தலை சீவிக்கிறேன். கண்ணாடியில இருக்கிற உருவத்துக்கு செய்வோம்னா வெளியில இருக்க எனக்கு செய்வோம்னா வெளியில இருக்கிற எனக்கு தான் செய்வேன். கண்ணாடியில செய்ய ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மாதிரி நம்ம அகத்துக்குள்ள நம்ம அதை சரி பண்றோம், இதை சரி பண்ணி எது சரி பண்றதுனாலையும் ஒரு முன்னேற்றம் நோக்கி ஏற்பட போவதே இல்லை. காலம் மட்டும்தான் விரையும், வேஸ்ட். ஒரு மாற்றமும் நிகழவே 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 இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? மனசுக்குள்ள பார்க்கணும், வெளியில வேலை செய்யணும். 2 விஷயம். 1, மனசுக்குள்ள பார்க்கணும், 2 வெளியில வேலை செய்யணும். 2 வெளியில வேலை செய்யணும், 2 மனசுக்குள்ள பார்க்கணும், 2 வெளியில வேலை செய்யணும். 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 2 மனசுக்குள்ள
அறிவை அறிவை வச்சு மனசுக்குள்ள என்ன வந்துருக்குன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செயல் ரீதியாக சிந்திக்கணும், செயல்படணும். இதுதான் சார் எக்ஸ்டர்னல். இதுதான் சார் எக்ஸ்டர்னல். ஓகேவா? இதுக்கப்புறம் என்னுடைய கவனம் எது மேல இருக்கணும்? என் மீது இருக்க வேண்டுமா, நான் செய்ய வேண்டிய செயல் மீது இருக்க வேண்டுமான்னு நம்ம ஒரு உதாரணம் சொன்னேன். நாம சதா நம்ம மேலேயே லைட் அடிச்சு 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 நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாம சரியில்லை, நாம சரியில்லை, நானே சரியில்லை வாட்டி நான் செய்யற வேலை எப்படி சரியா வர முடியும்? நிச்சயமாக சரியாவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஸோ அப்போ மனசை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம எதுவுமே செய்யாம இருந்தா தன்னாலே மனசு சரியாகும். இதுதான் சார் மனசு சரிப்படுத்துறதுக்கான சரியான டெக்னிக். ஓகேவா? இதை பார்த்தோம். அப்போ போக்கஸ எங்க செலுத்தணும்? செய்ய வேண்டிய செயல் மீது குவிக்கணுமோ தவிர மனசை சரி பண்றேன்னு நீ திரும்பவே கூடாதுங்கிறதான் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய புரியுது. ஸோ இதுவரை இதைத்தான் சார் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 1:30 ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் எடுத்து ஒரு ஒரு 2 உதாரணத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம்னா ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நம்புறேன். இப்போ அறிவுன்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம். இங்க ஏதோ ஒரு எண்ணமோ உணர்வோ இயற்கையாக வெளிப்படுகிறது. வெளிப்பட்ட எண்ண உணர்வை இந்த அறிவு புரிந்து கொள்வது, எனக்கு இப்படி ஒரு எண்ணமும் உணர்வும் வந்திருக்குதுன்னு இந்த அறிவு புரிஞ்சு கொள்வது. புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுத்தின இந்த மனசோட எண்ண உணர்வுக்கு செயல் தேவைன்னா வெளியில சிந்திச்சு செயல் செய்துக்கலாம். மற்றபடி செயல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா இந்த அறிவு என்ன பண்ணலாம்? நமக்கு வெளிப்படுத்துறது சம்பந்தம் நம்ம செயல் செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு இந்த அறிவு சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல். ஓகேங்களா? அப்படி சும்மா இருந்துட்டா போதும். அதான் சும்மா இருத்தல். இப்போ இத எப்படி புறத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு யாருன்னா அறிவு தான் ஹீரோ. இந்த அறிவு ஹீரோ வச்சுதான் புற செயல்களை சிறப்பா செய்யறதை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். ஓகேவா? இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா புரியும். எனக்கு கார் ஓட்டும் ஒரு ஆர்வம் ஒரு 20 வயசுல இருந்துச்சு. ரைட்டுங்களா? நான் என்ன பண்ணுவேன், கார் சாவி எடுத்துட்டு போய் கார்ல கீ கூட போட மாட்டேன். என் மனசுக்குள்ள சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூரம் போக அங்க ஆக்சிடென்ட் ஆகிடும், டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட் கிடைக்காது, ஆம்புலன்ஸ் இருக்காது, உன் கதி நம்பேன். அவ்வளவுதான். ஆனா உண்மையில இன்னும் வண்டி ஆரம்பி கீ கூட போடல. மனசு எங்க போயிடுச்சு? அங்க போயிடுச்சு. யதார்த்தத்துல சாவியே போடல, மனசு எங்க போயிடுச்சு? ட்ரெயின்ல கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அப்போ நமக்கு என்ன வழிமுறை சொல்லிக்கிறாங்க? தியானம் பண்ணப்பா, அமைதியாகும். நாம என்ன பண்றோம்? தியானம் பண்றோம். எங்க போய் ஒரு ஆண் பெண்ணை பண்றோம். முயற்சி ஃபெயில் ஆகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். மனசுக்குள்ள நெகட்டிவ் என்ன வந்தா பாசிட்டிவா நல்ல வித அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன பண்றோம்? வழின்னா நாம நல்லபடியா கார் ஓட்டுவேன், நல்லபடியா கார் ஓட்டுவேன், நல்லபடியா கார் ஓட்டுவேன்னு சொல்லிவிட்டு போய் கீ எடுத்தா டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ், பிளட் கிடைக்காதுன்னு சொல்லி ட்ரைன்னு போய் அங்க போய் முடியுது. சப்பா அப்படின்னு வெளியே வந்துடுறோம். ரைட்டா? மறுபடியும் வேற ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு பார்த்துட்டு ஆட்டோ சஜஷன் சொன்னீங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதியாகும் சொல்றாங்க. என்ன சொல்றோம்? சரி சொல்லுவோன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், எனக்கு எந்த பதட்டமும் வராது, மனைவாகிப்பேன், மனைவாகிப்பேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் ஆட்டோ சஜஷன். இதெல்லாம் சொல்ற வகையில நல்லா இருக்குது, எந்த குறைச்சலும் கிடையாது. சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு போய் வச்சா அதே டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ், பிளட் கிடைக்காது, அங்க போய் முடியுது. அப்ப பாசிட்டிவ் அப்ரோச்சும் உதவி செய்யல, ஆட்டோ சஜஷனும் உதவி செய்யல, ரெண்டும் உதவி செய்யல. அடுத்தது இதெல்லாம் போய் இன்னொரு சொல்றான், மாப்பிள்ள ஆள் நிலையில நீ பதிவு பண்ணீங்கன்னா பிரபஞ்சமே உனக்கு வேலை செய்யுங்க. அப்படியா? சரி. நாம என்ன பண்றோம்? தவ முடிவில் அப்படியே மனசு ஃப்ரீக்குவன்சி குறைஞ்ச நிலையில அப்படியே உள்ள பதிச்சினாக்கும்
அப்படியே பிரபஞ்சமே வந்து உன்னை தூக்கிட்டு வந்து வேலை செய்யுங்கிறான். அப்படியா, ரைட்டு, நல்லா இருக்கே கேட்கன்னு சொல்லி நாமளும் என்ன பண்றோம், ஐஸு கீஸ் எல்லாம் வச்சு துரியன் கிரியன்னு பிடிச்சி அப்படியே போய் மனசை தியானம் பண்ணி ஒரு அமைதி ஃப்ரீக்வன்சி மோடு போய் சொல்றோம், நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அங்க சாவி கொண்டு போனான் டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் அது பாட்டுக்கு கட 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 கடன்னு ஓடி நிற்கிறத தவிர்த்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை. நண்பர்களே, 1 வருடம் 2 வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இதுக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்க இல்லை. அதான் உண்மை, ரைட்டா? அப்போ இதுக்கு நான் கார் அப்பயும் ஓட்டுவேன், அது வேற விஷயம். வீட்டுல ஒய்ஃபு பிள்ளையெல்லாம் இருப்பாங்க, உங்க அப்பன் கார் ஓட்டாடுறா, எப்படி நம்ம கார் ஓட்டினா அப்படி அட்டென்ஷன், யாரும் பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, அவங்கவுங்க அப்படி அப்படி நானே அப்படி கார் அப்படி ஸ்டேரிங் ஆயிடும், அப்படி பிடிச்சிக்கிறது. அது உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? அட்டென்ஷன் அட்டென்ஷன் அட்டென்ஷன், அப்படி அப்படி ஒரு அட்டென்ஷனா இருப்பேன், அவ்வளோ ஒரு அட்டென்ஷன். என்ன மாதிரி ஒருத்தர் சிரிச்சிடக்கூடாது, எனக்கே சரியில்லைன்னு தெரியும், அவங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஐயாட்ட வந்தேன், பகவத்தையா பழகிறதுனால ஐயாட்ட வந்து, ஐயா, கார் ஓட்டலாம்னு நினைக்கிறது ஒரு தப்பா ஐயா, நீ எல்லாரும் கார் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறீங்க, சரி, நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், ஐயா, பாசிட்டிவ் எண்ணத்தை விதைச்சேன், ஆட்டோ சஜஷன் பண்ணேன், இப்படி மனசுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை விதமான பயிற்சிகளும் செஞ்சு முடிச்சிட்டேன், 18 வருஷமா இதே தொழுவாடா எல்லா எஃபோர்ட்டும் பண்ணேன், எதுலேயும் எனக்கு ஒரு விடையும் கிடைக்கவே இல்லையா அப்படின்னு. அப்படியா அவரு இதுன்ட்டு, சரி, இதுல எதெல்லாம் தானா வருது, எதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியதுன்னு ஒரே கேள்வி கேட்டாரு. நீங்க எல்லாம் இப்ப கேட்டிருக்கீங்கல்ல, சொல்லுங்க, இதுல எதெல்லாம் தானா வருது? டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் தானா வருதா, நானா கொண்டு வரணும்? என்ன பைத்தியக்காரனா நினைக்கிறதுக்கு? நான் என்ன வழினா வேணும்னு நினைப்பேனா? எவனும் நினைக்க மாட்டான், செத்து போயிரும் எவனும் நினைப்பானா வழினா? ஸோ இதெல்லாம் நேச்சரா வருது, ஸோ அதில் நமக்கு வேலை இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும், எது ஸ்டேரிங்கு, எது பிரேக்கு, எது கிளச்சு, எது ஃப்ரண்ட் மிரரு, எது பேக் மிரரு, எந்த பக்கம் போனா பக்கம், எது எப்படி ஜிபிஆர்எஸ் மேப் போட்டுக்கிறது, எப்படி கார்ல ப்ரெஷர் சரியா இருக்குதா, ஃபியூவல் கரெக்டா இருக்குதா, இதெல்லாம் தான் சார் பார்க்கணும். அப்போ நான் என் மனதிற்குள் வருகிற டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமா, நான் செய்ய வேண்டிய பிசிக்கல் ஆக்ஷனா டிரைவிங் மீது ஃபோக்கஸ் செய்யணுமா? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக எனது ஒட்டுமொத்த சக்தியையும் இந்த மனசு மேல செலுத்தி 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 என்னால நல்லபடியா காரையை ஓட்ட முடியும். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு, இந்த மனசுக்குள்ள நாம பண்றதுக்கு ஒரு வேலையும் இந்த அறிவுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப சாவியை எடுக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே, அப்ப நம்ம அது கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நான் வந்து சொன்னோன்னே என் மனசு சொல்லுது, சரவணா, மனதின் இயக்கத்தை நீ பர்ஃபெக்டாக புரிந்து கொண்டாய், இனிமே கார் ஓட்டும்போது உனக்கு எந்த விதமான நெகட்டிவும் வராதுன்னு சொல்லுமா, சொல்லுமா? மறுபடியும் சாவி எடுத்துட்டு போனா சேம் டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ், பிளட் கிடைக்காது, அதே போய் அங்க போய் நிற்கும். ரைட்? அப்போ பழசு வந்து இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்படி வரக்கூடாது இப்படி வரக்கூடாதுன்னு இந்த அறிவு போராடிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப இந்த அறிவு புரிஞ்சுக்கிச்சு, உனக்கு வேலை இங்க இல்ல, இங்க, புரியுதா? ஓட்ட பாரு, கண்ணாடியை பாரு, கிளச்ச பாரு, பிரேக்க பாரு, ஆக்சிலேட்டரை பாரு, ஓகேவா? எப்படி போனா பக்கம், செயல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய அறிவை கொண்டு மனசை சரி பண்றதுக்கு தெரியாததுனால 20 வருஷமா முட்டாள்தனமாக முயற்சி பண்ணிருக்கிறேன். நான் இல்லை, இன்னும் எத்தனையாயிரம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஆட்டோ சஜஷன் ஒரு முயற்சி, பாசிட்டிவா விதைக்கிறதுன்னு ஒரு முயற்சி, எத்தனையோ கோடி முயற்சிகள், பிரபஞ்ச சக்தியை எழுப்புறதுன்னு முயற்சி, முயற்சிக்கா பஞ்சம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 18-20 வருஷமும் முயற்சி பண்ணி தோத்தம் பண்ண தவிர ஒரு மாற்றமும் நிகழவே இல்லை. அப்புறம் இதை புரிஞ்சுக்கிட்டேன். எங்க ஊர் சேலம், ஏற்காடுக்கு நான் யாரோட உதவியும் இல்லாம நான் மட்டுமே செல்ஃபா மேல போறேன். போயிட்டு ஏற்காடு ரோட்ல டஃப்பான ரோடு, அங்க போய் நான் மாட்டிக்கிட்டு
ஏன்னா யாரையும் போறேன் இப்ப நிறுத்திட்டு என்னையே நான் சொல்லிட்டேன் இவர் அச்சூடா சார் நண்பர்களே இது அச்சூடா இல்லையா? இதுதான் ரியலி அச்சூடு. ஏன்னா செத்து போயிடணும்னு ஒரு எண்ணம் உணர்வு. ம்? அப்பேற்பட்ட உணர்வை புறம் தள்ளி செயலை சக்சஸ்ஃபுல்லா செய்யற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மீதியெல்லாம் என்னங்க பெரிய வேலை? மீதியெல்லாம் எம்மாத்திரமான வேலை. மீதி செயல் என்ன செயல் செய்ய எவ்வளவு மோசமா தான் உள்ள என்ன வந்துட்டு போட்டுமே வெளியே செயல் செய்ய முடியாதா? இப்ப நமக்கு என்ன வந்துச்சு? செத்து போயிருவேன் தான் என்ன வந்துச்சு? நான் வெளியில கார் ஓட்டலையா? அப்ப மனதை புறக்கணிக்கிற கலையை கற்றுக்கொண்டால் நீங்க தான் ஹீரோ. இப்ப ரீசெண்டா ஐயாட்ட நியூ இயருக்கு ஒரு காலண்டருக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது செயலை முக்கியத்துவப்படுத்தி சொல்லணும் ஐயா, செயலுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிட்டு ஏன்னா நானே செயலே உலகம் அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஒரே வார்த்தையை சொன்னார், மனதை புறக்கணித்து செயலில் இறங்கு. அவ்வளவுதான். மனசு பக்கம் இல்லாம செயல் பக்கம் இறங்குனா அதான் சக்சஸ். முடிஞ்சு போச்சு. இது மாதிரி எத்தனையோ ஆயிரம் நண்பர்கள், தோழிகள், சகோதரிகள்லாம் இந்த அணுகுமுறையில தங்களுக்கு வண்டியில ஏற்பட்ட ஏதோ ஒரு இடி பிடியில இருந்து சிக்கி தவிக்கிறவங்களாம் இன்னைக்கு அதெல்லாம் தான் விடுபட்டு பர்ஃபெக்டா டிரைவ் பண்றாங்க. நிறைய பேர் காரு ஜம்முன்னு ஓட்டுறாங்க. எஸ்பெஷலி சொன்னா பாம்பேல இருந்து ஒரு அம்மா, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசரோட ஒய்ஃப், அவங்க வயசு 56. அவங்க எண்டோ ஒரு கார் வச்சிருக்காங்க. போறப்போ ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சின்ன பிரச்சனை அப்புறம் கார் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. இப்ப நம்ம ஆடியோ எல்லாம் கேட்டுட்டு திட்டத்தை வந்து கார் எடுத்துட்டு நவி மும்பை கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ஹெவி டிராபிக் ரூட்ல போறாங்க. போயிட்டு ரிவேர்ஸ் வந்து காரை ஏத்தி நிறுத்திட்டு அங்க இருந்து எனக்கு போன்லயே கூப்பிட்டாங்க, எப்பா நான் கார்லயே போயிட்டு வந்துட்டோம்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சின்னு. உண்மையிலேயே தேங்க்ஸ். நான் ஒரு 7-8 வருஷமா காரே ஓட்டாம இருந்தேன். உன்னுடைய வீடியோ பார்த்துட்டு நான் இப்ப கார் ஓட்டுறேன்பா, ரொம்ப நன்றி. நாங்க உண்மையில ஒரு சகோதரி ஒருத்தங்க கூப்பிட்டாங்க, நான் உங்க வீடியோ எல்லாம் கேட்டேன், ஆனா பயமா இருக்குது, நான் இன்னும் என்னால வண்டி ஓட்ட முடியல. நான் என்னன்னு ஸ்பீக்கரை காதுல போடு, போன இதுல போடு, கேக்குதா, ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்டார்ட் பண்ணுச்சு. நீ கருமாந்திரம் வந்தாலும் வந்துட்டு போட்டோம், உன்னுடைய வேலை டிரைவிங்கிற வேலையை செய்யணும். அந்த பொண்ணு வண்டி ஓட்டினா நானும் விட்டேன். போற மட்டும் போயிட்டு வாமானேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போன் லைன்ல போயிட்டு வந்துட்டு, நான் 3/4 மணி நேரம் நான் வண்டி ஓட்டிட்டுனா குதி குதின்னு குதிச்சா. நானா ஓட்டினேன், நீ தான் ஓட்டின. அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அந்த மனதை வந்து புறக்கணிச்சிட்டு செயல்ல இறங்குறது தான் சார் சக்சஸ். அதை சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு குருநாதர் பகவத் ஐயா மட்டுமே. இப்ப நான் பேசுறேன், நான் இந்த பேசுறதெல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி இல்லையா? இருக்கிறதா எளிமையா இருக்கா? எளிமையா இருக்கு. Right. உங்களை கேட்க என்னுடைய இயல்பு இப்படிப்பட்டதா அப்படின்னா அல்ல. ஒருத்தரை கூட நேர்ல பார்த்து பேசுற கெப்பாசிட்டி எனக்கு கிடையவே கிடையாது. பார்த்தா கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடும், உடம்பெல்லாம் உதறும், தொண்டை கவ்வும், வெறும் காத்து தாஞ்சி வருது அப்படிங்கிற மாதிரிதான் நான் பேசிட்டு இருப்பேன். கீழெல்லாம் நல்லா பேசுவோம், ஸ்டேஜ் ஏறினா கட்ட கட்ட கட்டன்னு உதறி ஆயிடும். அப்படி மீறி பேசினா வாந்தி எடுக்கிறவரைக்கும் கொட்டிட்டு அப்படியே விழுந்துரும். இதுதான் நம்ம ஸ்டேட். இதான் இருந்துச்சு. அப்படி முடிக்காம இருந்தேன். அவன் என்ன நினைப்பான், எதிரில் அவன் கேட்கறான், இவன் என்ன நினைப்பான் தெப்பி நம்ம சொதைப்பிடுவோம், வீணா போடுவோம். இதுவே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஐயாட்ட வரேன், காருக்கு வந்த மாதிரி வரேன், மறுபடியும் காசு வரும். ஐயா கருத்தெல்லாம் சூப்பரா சொல்ல தெரியுது, ஆனா வெறும் காத்து தான் ஐயா வருது அப்படின்னு சொன்னா அவர் என்னங்கிறாரு, இதுல எதெல்லாம் தானா வருது, எதெல்லாம் நாம் செய்யணும், அவர் அதே தான் பல சொன்ன எந்த மாற்றமும் அதே சேம் திட்டம். அப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நீங்களே சொல்லுங்க, இதுல எதெல்லாம் வருது? கை உதறது, நடுக்கிறது, வேக்கிறது, விறுவிறுக்கிறதுலாம் ஒண்ணுமே முடியாது. நீங்க ரஜினி ஒரு படத்துல சொல்லுவார், இந்த வேத்தலு விறுவிறுத்தலு விக்கலுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் முடியாது, எக்கெக்க அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் நேச்சர், நாம ஒண்ணும் முடியாது. நாம எந்த கருத்தை எப்படி சொல்ல வேண்டும், எதிராளிக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டும், நம்ம சொல்லும் போதே அவங்க கிராஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்றது எப்படி, அப்படிங்கிற கலையை கற்றுக்கொள்வதுதான் ஹையஸ்ட் நாலேஜ். ஸோ அந்த கலையை நம்ம எப்படின்னு கத்துக்கிறது தான் புரியுது. ஓகேவா? அப்படி ஆரம்பிச்ச வாட்டி
நான் ரொம்ப ஃப்ளூவன்சியா பேச ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல டைட்டா தான் இருந்துச்சு, பேச பேச ஃப்ரீ ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட காமரை அரங்கத்துல 2018 நினைக்கிறேன், 18 ஒரு மீட்டிங், 17 18 ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். 1600 நபர்கள். நண்பர்களே, எனக்கு எந்த டென்ஷனுமே ஆகல. 5 பேர் இருந்தான்னா, 50 பேர் இருந்தான்னா, 500 பேர் இருந்தான்னா, 5 கோடி பேர் இருந்தா, 5 லட்சம் பேர் இருந்தா, எத்தனை பேர் இருந்தா எனக்கு என்ன? நான் புரிந்து கொண்டதை, நான் உணர்ந்து கொண்டதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லவே இல்லை. That's all. இப்ப மோடிஜி வந்து உட்காராரு, இல்ல ரஜினிகாந்த் வந்து உட்காராரு, அதுக்காக ஏதாவது நம்ம என்ன ஆகும்? வாங்க உட்காருங்க கேளுங்க தான் சொல்ல போறோம். வேற என்ன தனியா சொல்ல போறோம்? ரைட்டுங்களா? அதனால எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சீனியர் பர்சனா இருந்தாலும் சரி, அதனால நம்ம எந்த டென்ஷனும் ஆகிக்க வேண்டியதில்லை. நாம் சொல்ல வேண்டிய கருத்தை அழுத்தம் திருத்தமாக தெளிவா சொல்ல வேண்டியது மட்டுமே நம் பணி. அவ்வளவுதான். ஆக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது பிசிக்கலா என் லைஃப்ல என்ன இந்த புரிதல் மாறுபடுத்துச்சுங்கிறத தான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த உரைய ஏதோ அந்தாம் போன வாக்குல விட்டுறாதீங்க. 20 வருடமாக என்னை சிக்கி புளிஞ்சி சாரம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். 20 வருடமா எத்தனையோ 1000 நூல்களை கற்று மனதுக்காக கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சிகளையும் செய்து இழைத்து தேஞ்சு போய் கண்டுபிடிச்ச உண்மைதான் சார். நீங்களும் அப்படி தேஞ்சு கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும், போயிட்டு வாங்க. இல்ல ஒருத்தன் சொல்றான், இவன் போய் சொல்ல வேண்டிய அவசியம் தெரிஞ்சா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணும். அவ்வளவுதான். ரைட்டா? இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிதல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? Right. இப்போ நம்ம வகுப்பை நிறைவு பண்ணலாம். 1:45 ஆயிடுச்சு. பரவாயில்ல, ரைட், ஓகே. இருந்தாலும் இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். செஸ் போர்டு இருக்குன்னு வச்சுங்க. அதுல பிளாக் ஒயிட் காய் இருக்கு. நான் கருப்பு காய், நீங்க வெள்ளை காய். ஓகே. உங்க எல்லா காயும் அடிச்சிட்டேன், ராஜா மட்டும் உங்களுக்கு இருக்குது. என்கிட்ட கருப்பு காய் அத்தனையும் இருக்குது. உங்க ராஜா காயை சுத்தி இந்தாண்ட ஒரு பக்கம் மந்திரி வச்சு 2 பக்கம் செக்கு, 2 குதிரை வச்சு 2 பக்கம் செக்கு, 2 யானையை வச்சு செக்கு, சிப்பாய்களை வச்சு செக்கு, இப்படி எல்லா பக்கமும் ஒரு செக் வச்சிடறேன். இந்த ஒரு ராஜாக்கு எத்தனை பக்கம் நடக்கலாம்னா 8 ஸ்டெப்பு எல்லா பக்கமும் நடக்கலாம். 8 பக்கமும் நான் செக் வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் ஏதாவது செய்யறதுக்கு வேலை இருக்கா? டோட்டலா ஆஃப். அது மாதிரி இந்த ராஜாவாகிய அறிவு மனசுக்குள் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னங்க? ஞானம். ரைட், ஓகே. இறுதியாக பாரதியாரின் ஒரு பாடலை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அங்கேனி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காற்றிடை பொந்திடை வைத்தேன், விந்து தளிர்ந்தது காடு வீர கணினி குஞ்சொன்றும் ஒப்பொன்றும் ஒன்றோ தத்தரிகிட தித்தோ. அப்படின்னா என்ன? அங்கேனி குஞ்சுன்னா என்ன? தீப்பொறி. தீப்பொறியை எங்க வைக்க? வைக்க. வெந்து தளிர்ந்தது காடு. ஒரு தீப்பொறி ஒரு வைக்கோல் போர்ல ஊறுச்சுன்னா கேட்கவா வேணும்? கப்ப கப்பா கப்புன்னு பிடிச்சு எரியும். அந்த மாதிரி வெந்து தளிர்ந்தது காடு. அந்த எரியிற தீயில சின்னது பெருசுங்கிறது என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற. அது மாதிரி இப்போ நம்ம மனசுக்குள்ளேயும் பல ஜென்மமாக சேர்த்து வைத்த பெரிய ஒரு குவியல் மூட்டையே இருக்கு. அத இந்த இப்போ உங்களுக்கு வழங்கி இருக்கிற வகுப்புல என்ன பண்ணிருக்கோம்? இங்க விதைச்சிருக்கோம், உங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்கோம். நீங்க எடுத்து ஊதி அமைச்சிடாதீங்க. சும்மா இருந்தீங்கன்னா போதும், அதுவே டெவலப் ஆயிடும். எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த வீடியோவை பத்தி சிந்தனை பண்ணுங்க, பகவத்தைய புஸ்தகத்தை படிங்க, யூடியூப் வீடியோ பாருங்க, வேற எதுவுமே செய்யணும். இதை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காவே நீங்க பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கீங்க. வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. யூடியூப்ல தேவையெல்லாம் பாக்குறது நிப்பாட்டுங்க. ரைட்டா? யூடியூப்ல மனம் சம்பந்தமா எதையுமே இனிமே பாக்குறதுன்னு முடிவு பண்ணாங்க. நம்மளோட முடிச்சுக்கங்க போதும். ரைட்டா? ஏன்னா சரியில்லாம சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க, சரியா சொல்றதுக்கு வெகு சில பேர் இருக்காங்க. அதுவும் மனதை பத்தி
எண்ணம், உணர்வு, தாட்டு, திங்கி இதோட எக்ஸ்பிளைன் பண்றது பகவத் ஐயாவுக்கு மிஞ்சி இதுவரை ஒரு நபரும் வரவே இல்லை என்பதே உண்மை. ஸோ திஸ் இஸ் அ ரேர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நீங்க அதை பயன்படுத்தி கொண்டு அந்த வெந்து தெரிந்தது காடின்னு சொன்ன இல்லையா, எல்லாம் எரிஞ்சு அந்த புரிதலை இறுதியாக ஜோதியாக நிற்கும். அது மாதிரி புரிதல் என்ற நமது ஞானம் நமக்குள் பலகாலமாக சேர்த்து வைத்து இருக்கிற மன பொதிகளை எரித்து சாம்பலாக்கி புரிதல் என்ற ஜோதியை நம்மை வழிநடத்தி செல்லும். அதுக்கு மேல நம்ம ஒன்றும் தேவையில்லை சார். நம் வாழ்வு சிறப்பு. எடுத்த பிறவியை நிறைவாக வச்சுக்கொள்வோம். மனம் நிறைவாக மகிழ்வாக வாழ்வோம். அதுக்கு பகவத் ஐயா தன் வாழ்க்கையில் 50 ஆண்டுகள் அரும் பாடுபட்டு முட்டி மோதி கண்டுபிடித்த இந்த புரிதலை நாம அதையிலையும் இன்னும் எளிமையாக்கி ஒரு 5வது பையனுக்கு புரிய ரேஞ்சுக்கு சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விடாம என்னதான் சொல்றான்னு கேட்டு நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. நீங்கள் அனைவருமே ஞானியாக மாறுவீர்கள், மலர்வீர்கள் என்று கூறிக்கொண்டு அனைத்து ஞானிகளுக்கும் எனது மனசார்ந்த நன்றிகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் மன தெளிவோட வாழ்றதுக்கு இந்த உரை நிச்சயமாக உதவி செய்திருக்கும் என்ற அடிப்படையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய அடுத்த உரை நாளை மதியம் நடக்கும். அதை பற்றி நம்ம சார் சொல்லுவாங்க. அப்புறம் நாளைக்கு என்ன பேசுறோங்கிறத நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம். அனைவரின் சார்பாக சரவணன் சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சிறப்பான ஒரு வகுப்பு முடிச்சிருக்காரு சார். எல்லாரும் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே நம்ம லஞ்சுக்கு முடிச்சுட்டு அடுத்தது ஜீவமணி சார் வந்து எண்ணமும் சிந்தித்தலும் அப்படிங்கிற தலைப்பில் 3 to 4:30 ஜீவமணி சார் பேசுவாங்க. அதுக்கப்புறம் 4:30 to 5:30 நம்ம கைலாசம் சார் வந்து ஒரு தலைப்பில் மனோல்லாயமும் மனமற்ற நிலை பற்றி பேசுகிறாரு. ஸோ நம்ம எல்லாரும் போயிட்டு 1 hour 3:30க்கு வந்துடலாம் சார். ஓகேங்க சார். நன்றிங்க சார். நன்றி.